Hi. Hello. Is I audible? Audio clear? Is my audio and video, is everything okay? Yes. Right. Strength எல்லாமே லாஸ்ட் வீக்ல கூட நம்ம வீடியோ எல்லாமே ரிப்பீட்டர்ஸ் தான் இருந்தீங்க. நிறைய ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. என்ன இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு? இந்த மாரத்தான் செஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி we are doing for the repeaters. ஓகேவா? ஸோ இது ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கு இது பயங்கரமாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரே ஷார்ட்டில் we will complete 50-60% of the chapter. Also we are solving more problem also. Okay? Right? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் இன்னும் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Shall we start? Right. So last session, do you have any doubts in the last session? Problem solve பண்ணீங்களா? லாஸ்ட் நம்ம பார்த்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸோட சென்டர் ஆஃப் மாஸாக இருக்கட்டும், மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸாக இருக்கட்டும், அதே மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஓகே, சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட அந்த 3 இம்பார்ட்டன்ட் தியரம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாளைக்கு கிராவிடேஷன், எனக்கு தெரிஞ்சு கிராவிடேஷனுக்கு ஒரே ஒரு செஷன் போதும். வில் கம்ப்ளீட் ஆன் டுமாரோ கிராவிடேஷன். ஓகே, ஹாய் ஜெனிஷ், ஹாய். ரைட், ஈவன் த ஸ்ட்ரென்த் இஸ் லோ ஆல்சோ, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் தியரம் சொல்கிறேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய தியரம் ரீகேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்குள்ளே போகலாம். நிறைய நியூமெரிக்கல்ஸ் பார்ப்போம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில். ஏன்னா இந்த சாப்டரில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸை விட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதனால் நான் கிளியராக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் டைனமிக்ஸை கிளியராக பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வில் மூவ் ஆன் கிராவிடேஷன். ஹாய் ரூபியா, ஹாய் மெடிக்கோ, ஹாய் எவ்ரி ஒன். ரைட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி அவங்கள உடனே ஜாயின் பண்ண சொல்லுங்கள். செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, குட் மார்னிங் பிரதர், குட் மார்னிங். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் உங்களோட லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஹாய் எலவர்சன். ஸோ வில் ஸ்டார்ட். ரிப்பீட்டர்ஸ், எஸ். இந்த செஷனில் மோஸ்ட்லி நமக்கு ரிப்பீட்டர்ஸ் தான் ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டர்ஸ் தான் வருவாங்க இங்கே, ஐ நோ. ஓகே, ஸோ இந்த செஷன் கம்ப்ளீட்டாக இட்ஸ் அபவுட் ஃபார் ரிப்பீட்டர். Don't worry. One second. Right. So இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரீகேப், நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் மாஸ், ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஹாய் மெடிக்கோ, என்ன சொல்கிறீங்க? My first live sir in physics. I have seen your all the previous lectures. It was amazing sir. Thank you so much. Yeah, thank you so much guys. Thank you. Right. So இன்னைக்கு செஷனும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புறேன் எல்லாம் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ரைட், லிசன். ஸோ ஒரு சின்ன ரீகால் மட்டும் தான். லாஸ்ட் செஷனில் என்னென்ன பார்த்துருக்கோங்கிறத ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நிறைய மாசஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு கம்ப்ளீட்டாக சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே ஒரு மாஸ், இங்கே ஒரு மாஸ், இங்கே ஒரு மாஸ், இங்கே ஒரு மாஸ், அந்த மாதிரி நிறைய மாசஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிஸ்டம்னு சொல்லுவோம். ஒரே ஒரு மாஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? ஒரு ரெக்டாங்குலர் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்கொயர் ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாம் டயகனலாக கனெக்ட் பண்ணோம்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் கிடைக்கும். ரிங்காக இருந்தால் அது ஒரு சென்டர், சர்க்குலர் பிளேட்டாக இருந்தாலும் அதோட சென்டர் தான், ஜாமெட்ரிக் சென்டர் தான் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலர் ஷேப்புக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணுறது வாஸ் வெரி ஈஸி. பட் n நம்பர் ஆஃப் மாசஸ் இருக்கிற ஒரு சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னா, ஓகேவா,
n number of masses இருக்கிற ஒரு சிஸ்டம் வரும்போது அந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். அதுல சென்டர் ஆஃப் மாஸ் x ஒரே ஒரு கோஆர்டினேட்ல மட்டும் இருந்துச்சுன்னா x சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். அதுல இங்க வர x1 x2 x3 இவங்கலாம் யார் சார் அப்படின்னா x1 is nothing but first mass from the coordinate, x2ங்கிறது second mass from the coordinate. coordinate இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க எங்க வேணாலும் coordinate இருக்கலாம். coordinateல இருந்து ஒவ்வொரு மாஸும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குங்கிறத நம்ம x1 x2 x3 ன்னு சொல்லுவோம். ஒருவேளை மாஸஸ் எல்லாம் y ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா y1 y2 y3. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸை கால்குலேட் பண்ணோம். ஓகே, இதுல நிறைய நியூமெரிக்கல்ஸ் நம்ம பார்த்தோம். 2 dimensional அப்படினா ஒருவேளை பார்ட்டிகல் x கோஆர்டினேட்லயும் இருக்கு y கோஆர்டினேட்லயும் இருக்கு, இல்லாட்டி y கோஆர்டினேட்லயும் இருக்கு z கோஆர்டினேட்லயும் இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படினா அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ற ஃபார்முலா இது. x சென்டர் ஆஃப் மாஸ் y சென்டர் ஆஃப் மாஸ் ரெண்டையும் கண்டுபிடிச்சீங்கன்னா you will get center of mass, exact position of center of mass. for example இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ்னா இதோட x வேல்யூவும் y வேல்யூவும் இந்த ரெண்டு ஃபார்முலால இருந்து கால்குலேட் பண்ண முடியும். ஒருவேளை 3 dimensional இருந்துச்சு அப்படினா பார்ட்டிகல்ஸ் 3 dimensional இருந்துச்சு அப்படினா சேம் எல்லாத்துக்குமே xyz இருக்கும். நீங்க x சென்டர் ஆஃப் மாஸ் y சென்டர் ஆஃப் மாஸ் அதே மாதிரி z சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா பார்ட்டிகளோட xyz மூணையுமே கண்டுபிடிச்சிட முடியும் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா? சோ இதுக்கு ரிலவெண்டா நிறைய நியூமெரிக்கல்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஒரு ஷீட் மாதிரி, ஓகேங்களா, ரெகுலர் ஷேப் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு ட்ரையாங்குலர் பிளேட், ஒரு ரெக்டாங்குலர் பிளேட், இல்லாட்டி ரெண்டு ஸ்பியர், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேற வேற ஷேப்ல கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டென்சிட்டி கான்செப்டை வச்சு பார்த்தோம் இல்லையா? இவரோட டென்சிட்டியை வச்சுக்கிட்டு இவரோட சென்டர் ஆஃப் மாஸ், இந்த பார்ட்டுக்கு மட்டும் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு, அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அவரோட டென்சிட்டியை வச்சுட்டு அவருக்கு மட்டும் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரம் கோஆர்டினேட்ல இருந்து இதை m1 நினைச்சுப்போம், ரெண்டாவது பீஸோட மாஸ் m2 நினைச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பியரோ இல்ல சர்க்குலர் பிளேட்டோ இருந்துச்சுன்னா அதை நம்ம m3 எடுத்துக்கலாம். அந்த பார்ட்டிகல் எங்க இருக்கு, இந்த பார்ட்டிகல் கோஆர்டினேட்ல இருந்து எங்க இருக்கு அப்படிங்கறத வச்சு சேம் மறுபடியும் அதே ஃபார்முலா x1 x2 x3 வச்சு சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணோம். ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட், வெல்கம். ரைட், ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தது. ஸோ இந்த மாதிரி டி மாதிரி இருக்கிற ஷேப் இருக்கிற ராடா இருக்கட்டும், இல்லை வி ஷேப்ல இருக்க ஒரு ராடா இருக்கட்டும், இவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணோம். ரைட்டா? நெக்ஸ்ட் ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்னா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பீஸை ரிமூவ் பண்ணிட்டோம், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மாஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருந்திருக்கும், நீங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கும். ஓகே, எய்தர் லெஃப்ட் ரைட் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட், எந்த பக்கம்னாலும் சரி, எந்த பக்கம் ஐ மீன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத இந்த ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா படி பார்த்தோம். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். மாஸ் ரிமூவ்டு பை மாஸ் ரிமைனிங் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் மாஸ் 1 அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் 2. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஒரு பீஸை ரிமூவ் பண்றீங்களா, இது ரிமூவ்டு மாஸ், இதை கண்டுபிடிக்கணும் வித் ஹெல்ப் ஆஃப் டென்சிட்டி. அடுத்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ரிமைனிங் பீஸ் இருக்கு இல்லையா, இவரோட மாஸ் இந்த டினாமினேட்டர்ல வரும். அப்புறம் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸுக்கும் நீங்க ஒருத்தர் ரிமூவ் பண்றீங்க இல்லையா அவரோட சென்டர் ஆஃப் மாஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் COM1 அண்ட் COM2. ஓகேவா? ரைட். கிராவிடேஷன் நாளைக்கு ஒரே செஷன்ல கிராவிடேஷனை முடிச்சிடலாம். சேம் அதே 5 hours ஒரு வீடியோ நாளைக்கு போட்டோம் அப்படின்னா கிராவிடேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? நாளைக்கு மார்னிங் சேம் 10 to 3, இன்னைக்கு 11க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பட் நாளைக்கு 10 o'clock தான் பி ஆன் த லைவ். ஓகே, நாளைக்கு 10 to 3 கிராவிடேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகே, ஒரே செஷன் இஸ் இனஃப் ஃபார் கிராவிடேஷன். ரைட், நாளைக்கு 10 to 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரே செஷனில் கிராவிடேஷன் முடிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக நாளைக்கு லைவை அட்டன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ரைட், சரி. நெக்ஸ்ட் லிசன். ஸோ இது ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தோம். இதில் நம்ம நிறைய நியூமெரிக்கல்ஸ் பார்த்துருந்தோம். நீங்களும் நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணணும். ஓகே, கேன் யூ ப்ளீஸ் கிவ் சம் டெஸ்ட் சீரியஸ் சார்? ஓகே, பண்ணலாம், மென்டி பண்ணலாம்ப்பா. ஓகேவா? ஓகே, நான் பிளான் பண்ணி சொல்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு லைவ் வரேன், அதில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய பேசுவோம். ஓகேவா? ரைட், அபவுட் ரிப்பீட்டர்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் பார்த்தோம் இல்லையா, பட் அது வந்து டெலீட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் ரிப்ளை மை கமெண்ட். என்ன கமெண்ட்ரா? ரேஷ்மா சார், தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ஸ் டீச் பண்ணுங்க சார் ப்ளீஸ். எஸ், தெர்மோடைனமிக்ஸ்
கிராவிடேஷன் முடிச்சுட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் முடிச்சுட்டு அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் தான். ஓகேங்களா? தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சாப்டர் வரும், அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் வரும், அப்புறம் KTG வரும், அதுக்கப்புறம் வேவ்ஸ் ஆசிலேஷன், அவ்வளோ. ஓகே ரைட். எக்ஸாக்ட்லாம் இந்த மந்த்தில் ஆல்மோஸ்ட் நம்ம வேவ்ஸ் வரைக்கும் போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த மந்த்தே 11th முடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி இல்லை, கண்டிப்பாக முடிச்சிடுவேன். இந்த மந்த் நம்ம 11th முடிச்சிருவோம். ஓகேவா? டோன்ட் வரி, இந்த மந்த் கம்ப்ளீட்டாக 11th முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் ஒரு 2 month போதும் நமக்கு 12th முடிக்கிறதுக்கு. இதே மாதிரி மார்னிங் நம்ம செஷன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி டெஸ்ட் நிறைய டெஸ்ட் பார்ப்போம், நிறைய ரிவிஷன் பார்ப்போம். ஓகேவா? பட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ரெகுலராக நான் வர டைம் எல்லாமே நீங்களும் மார்னிங் கரெக்டாக லைவ் வந்துருங்க. நான் அதுக்கு நாளே இப்போ நேற்று போட்டேன் இல்லையா, இன்றைக்கி லைவ் வர போகிறேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நான் லைவ் வர போகிறத உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஓகேவா? மந்த்லி ரிவிஷன், வீக்லி ரிவிஷன் அப்படின்னா பெர் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு சாப்டர் ஒரு வீக் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த வீக் தான் இல்லையா? இந்த வீக்கில் வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸோட ரிவிஷனை புடிங்க. அப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம்னா கிராவிடேஷனும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரோட சாலிட் இருக்குல்ல, அது ரெண்டையும் ஒரே வீக்கில் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு வீக் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸ். இப்படி ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, ஒரு மந்த்துக்கு 5 சாப்டர்ஸை கம்ப்ளீட்டாக நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆன்லைன் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு. லைக் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது, நீட் ப்ரிப்பேர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது மாதிரி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறையா டெஸ்ட் நீங்களாகவே அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. நான் வேணா முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கு. ஃப்ரீயாக எழுதுறது தான் அதெல்லாம். ஓகேவா? நீங்கள் ஃப்ரீயாக எழுதி நீங்களே உங்கள் ஸ்கோரை கூட செக் பண்ணிக்கலாம். நானும் இந்த 11th முடிச்சதுக்கப்புறம் மென்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ரைட். பட் ஆனால் நான் டெஸ்ட் எப்படி போகிறேன்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக வைப்பேன், அதுக்கு டிலே ஆனாலும். பட் நான் கான்செப்ட் எடுக்கிறதுல எங்கேயுமே மிஸ் பண்ண மாட்டேன். கரெக்டாக ஒரு கான்செப்ட் எடுத்தோன்னா டாப் டு பாட்டம் கிளியராக ஃபுல்லாக டீச் பண்ணிட்டு தான் போவேன். ஓகேவா? அதே மாதிரி நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுறதும். ஓகே ரைட். ஓகே கைஸ், வில் ஸ்டார்ட். ஸோ அடுத்து பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இது எல்லாமே ஒரே ஸ்லைடில் நம்ம டிலீட் பண்ணி எழுதணும். ஞாபகம் இருக்கா? அதனால உங்களுக்கு இது ஒரே ஸ்லைடில் வர மாதிரி தெரியும். நான் இப்போ உங்களுக்கு இது ஒரு சின்ன ரீகேப் மட்டும் கொடுத்துட்டு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஓகேவா? ரைட். சரி, வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் 3 ரூலை மட்டும் உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன். அந்த ரூலை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட். ஓகே, 3 தியரம் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சிம்மெட்ரிக் தியரம், அப்புறம் என்னது பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், நெக்ஸ்ட் parallel axis தியரம். இதுல யாரு அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த parallel axis தியரமும் symmetric தியரம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய யூஸ் பண்ணுவோம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்ங்கிறது நம்ம அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய தேவைப்படாது சம் சால்வ் பண்ணும்போது. ஓகேங்களா? பட் parallel ஆக்சிஸ் தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். அடுத்து இந்த சிம்மெட்ரிக் தியரம் ஒரு சின்ன ஸ்டெப்புக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? பட் எனிவேஸ் 3 தியரமும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. யுவராஜ் ரைட். ஸோ இப்போ இந்த 3 தியரமும் லைட்டா ரீகேப் பண்ணிட்டு நம்ம இதுக்கப்புறம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சம்ஸ் தான் பார்க்க போறோம். ரைட். ஃபர்ஸ்ட் சிம்மெட்ரிக் தியரம் அப்படின்னா என்னன்னா, ஒரு மாஸோட டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ்ல சிம்மெட்ரிக்கா இருக்கு. இப்போ 2 ஆக்சிஸ் எடுத்து பாக்குறீங்க, 2 ஆக்சிஸ்ல ஒரே மாதிரி மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா 2 ஆக்சிஸ்க்குமே சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். இப்போ இது வந்து ஒரு சர்க்குலர் பிளேட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த சர்க்குலர் பிளேட்டோட ரேடியஸ் r. இப்போ இந்த டயாமீட்டர்ல ஒரு ஆக்சிஸ் இருக்கு. லெட்ஸ் சே திஸ் ஆக்சிஸ் இஸ் 1 I1. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு ஆக்சிஸ் இருக்கு, அது இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆக்சிஸ், இது ஒருவேளை I2. இப்போ இந்த கிரீன் கலர் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைட்லயும் we had a semi circular plate. இப்படி இருக்க மாஸ் செமி சர்க்குலரா மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ரைட் சைட்லயும் அதே செமி சர்க்குலரா தான் மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இங்கேயும் பாருங்க செமி சர்க்குலர் பிளேட் மாதிரியே மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அபவுட் கிரீன் கலர் ஆக்சிஸ். ரைட். இதே மாதிரி ப்ளூ கலர் ஆக்சிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைட்லயும் சேம் செமி சர்க்குலரா தான் மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு.
இந்த ஆக்சிஸ்க்கு ரைட் சைட்லயும் அதே மாதிரி செமி சர்க்குலர் பிளேட்ல தான் மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆக்சிஸுமே எப்படி இருக்கு? சிம்மெட்ரிக் ஆக்சிஸ். சிம்மெட்ரிக் ஆக்சிஸ் கரெக்டா? இது ரெண்டுமே சிம்மெட்ரிக் ஆக்சிஸா இருக்கு. ஸோ இதனால I1ல என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குமோ அதே தான் I2ல இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது சர்க்குலர் பிளேட்டா இருந்துச்சுன்னா I1 அப்படிங்கிறது mr²/4. இவர் mr²/4னா அப்ப இவரும் mr²/4 தான். கிளியரா? இதுவும் mr²/4 தான். ரைட்? Is this clear? Any doubt? சரி, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இது ஒரு ஸ்பியர், ஓகேவா? இது இன்னொரு ஸ்பியர். அதே மாதிரி இங்க நமக்கு 4 ஸ்பியர் இருக்கு. we had 4 identical spheres. இந்த 4 identical ஸ்பியர்ல பெர்பெண்டிகுலரா ஒரு ஆக்சிஸ் போகுது. இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒருவேளை x. எனக்கு அது என்னன்னு தெரியல, சும்மா x ன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா x. இப்போ இன்னொரு ஆக்சிஸ் இருக்கு இப்படி. இந்த மாதிரி புரியுதா? இப்படி இதே மாதிரி 4 பால் இருக்குப்பா. இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த 4 பாலும் இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா, இப்போ இந்த பென் தான் ஆக்சிஸ். இந்த பென்னுக்கு இந்த பக்கம் 2 ஸ்பியர், பென்னுக்கு லெஃப்ட் சைட்லயும் 2 ஸ்பியர் இருக்கு. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒருவேளை எக்ஸா இருந்தா இதே ஆக்சிஸை இப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன், into the board or out from the board. இப்போ மாஸ் இப்படி ரொட்டேட் ஆகுது. இப்போவும் சேம் இந்த ஆக்சிஸ்க்கு இந்த பக்கமும் 2 மாஸ் தான், அதே இந்த பக்கமும் ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ்ல இருந்த மாதிரியே 2 ஸ்பியர் மாஸ் தான் இருக்கு. இந்த கேஸ்ல வர மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எக்ஸா இருந்தா இந்த கேஸ்ல வர மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் எக்ஸா தான் இருக்கும். இதுதான் சிம்மெட்ரிக் தியரம். ஓகே, மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் about any axis, அது 2 ஆக்சிஸா இருந்தாலும் சரி 3 ஆக்சிஸா இருந்தாலும் சரி, எத்தனை ஆக்சிஸை பொறுத்து மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேமா இருந்தாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஆல்வேஸ் சேம். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுதான் சிம்மெட்ரிக் ஆக்சிஸ் தியரம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அப்படின்னா என்னன்னா, ஒரு மேபி ரிங் எடுத்துப்போம். இப்போ நம்ம இந்த ரிங்ல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட்ல if any axis which is passing plane and center of mass, பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா ஆக்சிஸ் போகுது, சென்டர் ஆஃப் மாஸ் வழியாவும் அந்த ஆக்சிஸ் போச்சு அப்படின்னா இதுக்கு பேரு ஓன் ஆக்சிஸ். சோ ஓன் ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் mr². இது ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஓன் ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? சோ அபவுட் ஓன் ஆக்சிஸ் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் mr². ஓகே, இப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலரா இன்னும் 2 ஆக்சிஸ் வருமா? இது ஒரு ஆக்சிஸ், லெட்ஸ் சே திஸ் ஒன் இஸ் I1. ஓகே, இன்னொரு ஆக்சிஸ் இது I2. இப்போ I2வும் I1 எப்படி இருக்கு? இவங்க ரெண்டு பேருமே சிம்மெட்ரிக்கா இருக்காங்க இல்லையா? சிம்மெட்ரிக். அப்போ இவங்களோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இவங்களோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் சேம் தான். I1ம் I2வும் சேமா தான் இருக்கும். அண்ட் I1 I2 மூணு பேரும் எப்படி இருக்காங்க? பெர்பெண்டிகுலர். I is perpendicular to I1 is perpendicular to I2. So இந்த மூணுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். ஒரு ஆப்ஜெக்டோட எந்த பாயிண்ட்ல 3 ஆக்சிஸ் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருந்தாலும் அந்த 3 ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னா, I is always equals to I1 plus I2. இதுல I யாரு? பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போறவர் I, மத்த ரெண்டு பேரும் I1 and I2. இது சர்க்குலர் பிளேட், இது பிளேட்டோட பிளேன். இப்போ நான் இந்த பாயிண்ட்ல இங்க ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் வழியா இப்படி ஒரு ஆக்சிஸ் போகுது, இது பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போகுதா? அப்ப இது I. இந்த ஐல இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் சார் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல இன்னும் 2 பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இருக்கும். இவருக்கு பெர்பெண்டிகுலர் இவரு, இவருக்கு பெர்பெண்டிகுலர் இவரு. சோ இந்த ஐயோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் நதிங் பட் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போற ஒரு ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு
other two perpendicular axis moment of inertia. Addition of other two perpendicular axis moment of inertia. இதுதான் perpendicular axis theorem. ஓகேவா? So இதுல I அப்படிங்கிறது பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் மாஸா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகே? So இந்த I ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் mr ஸ்கொயர்னு. அப்ப I1 I2 ரெண்டும் சேம்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இது 2 into I1 னு சொல்லலாமா? அப்ப I1 is equals to mr square by 2. இந்த 2 கீழ போய்டும். So ரிங்குக்கு டயாமீட்டர் வழியா moment of inertia is mr square by 2. Clear? Next. Ring and hollow cylinder same. Yes, correct. Same அப்படினா எக்ஸாக்ட்டா சேம் சொல்ல முடியாது. சில பாயிண்ட்ல மாறும். எப்படின்னு பாருங்க. நான் இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்க ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணும்போது ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஃபார்முலால வரணும். ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபார்முலால வரக்கூடாது. கரெக்ட்டா? இப்போ நல்லா கவனிங்க. இது ஒரு சிலிண்டர். ஓகேவா? இது ஹாலோ ஆர் சாலிட் எப்படி வேணாலும் நீங்க நினைச்சுக்கோங்க. இது சாலிட் சிலிண்டர் இப்போதைக்கு. இந்த சிலிண்டர்ல லிசன் கேர்ஃபுல்லி. ஆக்சிஸ் இப்போ இந்த பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஆக்சிஸ். இப்போ இந்த சிலிண்டர் இப்படி ரொட்டேட் ஆகுது. சிலிண்டர் இப்படி ரொட்டேட் ஆகுது. இப்போ இந்த ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருக்குது ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். கரெக்ட்டா? இந்த ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருக்குது ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். பட் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது இந்த டயாமீட்டர். கரெக்ட்டா? சோ இப்போ ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்ல போகும்போது இந்த சிலிண்டர் ரொட்டேட் ஆச்சுனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நீங்க கால்குலேட் பண்ணும்போது இந்த டயாமீட்டரோட டைமென்ஷன் தான் ஃபார்முலால வருமே தவிர ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருந்த இந்த ஹைட் வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் உங்களுக்கு இப்ப எப்படி தெரியும்? ஒரு சாலிட் சர்க்குலர் பிளேட் மாதிரி தெரியுமா? ரிங் மாதிரி இருக்காது. இது ஒரு சாலிட் சிலிண்டரா இருந்தா ஒரு சர்க்குலர் பிளேட் மாதிரி தெரியுமா? அப்ப சர்க்குலர் பிளேட்டுக்கு ஓன் ஆக்சிஸ்ல என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? mr square by 2 தானே. அப்ப சாலிட் சிலிண்டருக்கு இந்த இடத்துல ஆக்சிஸ் போச்சுனா mr square by 2 இங்க போச்சுனா. இதுவே இது ஹாலோ சிலிண்டரா இருந்துச்சுனா, ஹாலோவா இருந்துச்சு அப்படினா இது உங்களுக்கு இங்க இருந்து பாக்கும்போது எப்படி இருக்கும்? ரிங் மாதிரி இருக்குமா? அப்ப ரிங்குக்கு ஓன் ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr square. அப்ப ஹாலோ சிலிண்டருக்கும் mr square. ஆக்சிஸ் இங்க போச்சுனா, பட் ஆக்சிஸ் இங்க போச்சுனா இது ரிங்கா ட்ரீட் பண்ண முடியாது. ஒரு அப்படியே நம்பர் ஆஃப் ரிங்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். நான் சொல்றேன் அந்த ரூலை. ஓகேவா? நாட் எக்ஸாக்ட்லி ரிங் அண்ட் சிலிண்டர்ஸ் ஆர் சேம். ஓகேவா? ரிங்கும் ஹாலோ சிலிண்டருக்கும் ஒரே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடையாது. அதே மாதிரி சாலிட் சிலிண்டருக்கும் சர்க்குலர் பிளேட்டுக்கும் ஒரே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்ல முடியாது. ஓன் ஆக்சிஸ்ல போகும்போது மட்டும்தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேம். மற்றபடி இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? நான் சொல்றேன் இருங்க அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு. நவ் parallel axis theorem. Parallel axis theorem அப்படினா இப்போ இது ஒரு மாஸ்னு வெச்சுக்கோங்க. இந்த மாஸ் வந்து m. ஓகேவா? இந்த மாஸ்ல இருந்து ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் தள்ளி இங்க ஒரு ஆக்சிஸ் இருந்து இப்போ இந்த மாஸ் ரொட்டேட் ஆச்சுனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணனும் அப்படினா parallel axis theorem யூஸ் பண்ணும்போது நீங்க எந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு parallel-ஆ ஒரு ஆக்சிஸை சூஸ் பண்ணனும். அந்த ஆக்சிஸ் இந்த ஆப்ஜெக்ட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியா கம்பல்சரி போணும். அந்த ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும். நெக்ஸ்ட் parallel to the required axis. நீங்க எந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க போறீங்களோ அந்த ஆக்சிஸ்க்கு இது parallel-ஆ இருக்கணும். சென்டர் ஆஃப் மாஸ் வழியாவும் போகணும். இந்த ரெண்டு ரூலை ஒபே பண்ணாதான் parallel axis theorem உங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி. இப்போ இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா this I is equals to இந்த மாஸ் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியா இங்க ரொட்டேட் ஆகும்போது இது ஒருவேளை ஸ்பியர்னு வெச்சுக்கோங்களேன். if it is sphere, ஸ்பியருக்கு இது என்னது? own axis. own axisல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? 2/5 mr square தான் ஸ்பியருக்கு, சாலிட் ஸ்பியருக்கு own axisல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒருவேளை இது ஹாலோ ஸ்பியரா இருந்துச்சுனா 2/3 mr square. இது இப்போ சாலிட் ஸ்பியர். அதனால 2/5 mr square. so the rule is எந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறீங்களோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? நீங்க சூஸ் பண்ண parallel axisல இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா plus mass into this distance square plus mass into the distance. நீங்க சூஸ் பண்ண parallel axisக்கும் எந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்கிற distance square into mass. now I center of mass. இப்போ இது சாலிட் ஸ்பியரா இருந்தா இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகும்போது இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? 2/5 mr square. கரெக்ட்டா? plus
நீங்க சூஸ் பண்ண சென்டர் ஆஃப் மாஸுக்கும் இவங்க கேட்டிருக்க ஆக்சிஸ்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் என்ன d, என்ன மாஸ் ரொட்டேட் ஆகுது m, so m into d ஸ்கொயர். இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த சிச்சுவேஷனுக்கு. இப்படி தான் parallel axis தியரம் நம்ம யூஸ் பண்ணணும். இஸ் திஸ் கிளியர்? இப்போ நான் உங்களுக்கு நிறைய டிஃபரெண்ட் சிச்சுவேஷன் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு அந்த parallel axis தியரமோட ஆக்சுவல் அப்ளிகேஷன் புரியும். ஓகேவா? லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நம்ம டாபிக் குள்ள போறோம், நிறைய சம்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ், சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடி, ஐ மீன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்றேன். லிசன். இது ஒரு சாலிட் ஸ்பியர். ஓகேவா? சாலிட் ஸ்பியர். இந்த ஸ்பியர் மாதிரியே ஐடென்டிக்கலா we had 3 ஸ்பியர்ஸ். உங்களுக்கு 3 சாலிட் ஸ்பியரை ஐடென்டிக்கல் சாலிட் ஸ்பியரை கனெக்ட் பண்ணிருக்காங்க, ஒட்டி வச்சிருக்காங்க. இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பியர், ரெண்டாவது ஒரு ஸ்பியர், மூணாவது ஒரு ஸ்பியர், இப்படி ஒட்டி வச்சுட்டாங்க. இப்போ எந்த ஆக்சிஸ்ல வேணாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கேட்கலாம்ப்பா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஸ் இங்க இருக்கு. இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேக்குறாங்க. இது ஐடென்டிக்கல் சாலிட் ஸ்பியர். இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து r, இந்த ஸ்பியரோட மாஸ் வந்து m. எல்லா ஸ்பியரோட ரேடியஸும் r, எல்லா ஸ்பியரோட மாஸும் m. ஐடென்டிக்கல் 3 ஸ்பியர்ஸ். இதுல 2 ஸ்பியர் கனெக்ட் ஆகுற இந்த அட்ஜென்ட்ல தான் உங்களுக்கு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லிசன், இந்த 3 ஸ்பியருமே தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கிரியேட் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பியர் வருதா? ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடுல ஒரு ஸ்பியர் வருதா? சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பியர் இந்த ஆக்சிஸ் மேல என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுக்கறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே? தென் அதே எல்லோ ஆக்சிஸ் பக்கத்துல இன்னொரு ஸ்பியர் வருதா? So use the same rule. Listen, இது axis. இந்த ஆக்சிஸ்க்கு ரைட் சைடுல we had another solid sphere. இந்த மாதிரி இருக்கு, இன்னொரு solid sphere. அதே மாதிரி ஐடென்டிக்கல் ஸ்பியர். வேற அதே ஆக்சிஸ்ல இருந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பியர் இருக்கா? இப்போ அது போடணும். the same axis, ஆக்சிஸ்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி என்கிட்ட இங்க ஒரு ஸ்பியர் இருக்கு. now இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னப்பா? இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு r, இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு r, இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு r. அப்ப எவ்வளவு? மொத்தமா 3r டிஸ்டன்ஸா? சோ இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் இருக்குது 3r டிஸ்டன்ஸ். கரெக்ட்டா? இப்போ இந்த 3 பேருமே கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்றீங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் i1, செகண்ட் சிச்சுவேஷன் கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் i2, தேர்ட் சிச்சுவேஷன் கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் i3. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் இந்த டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் திஸ் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நீங்க ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஒவ்வொருத்தரும் கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பால் இந்த ஆக்சிஸ் மேல கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது என்ன பண்ணணும்? ஆக்சுவலா இது ஒரு சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஓன் ஆக்சிஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்பியரோட பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போகணும், அப்புறம் ஸ்பியரோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும். பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போற ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது 2/5 mr². இப்போ எனக்கு ஓன் ஆக்சிஸ்ல இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனக்கு தேவையில்லை. எனக்கு ஓன் ஆக்சிஸ்க்கு பக்கத்துல இந்த இடத்துல இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தேவைப்படுது. நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ்ல கேட்கும்போது அதுக்கு பேரலலா இருக்கிற ஆக்சிஸை சூஸ் பண்ணணும், அந்த ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும்னு சொன்னேன்னா, அப்போ இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு பேரலலா சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போற இந்த ஆக்சிஸை நீங்க சூஸ் பண்ணணும். இந்த ஆக்சிஸ்ல இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் 2/5 mr² பிளஸ் mass of the object is m. அப்புறம் இப்போ இந்த எல்லோ ஆக்சிஸ்க்கும் அதுக்கு parallel ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? r ஆ? சோ r². இது புரிஞ்சுதா? இதுதான் parallel axis theorem rule. is this clear? இது புரிஞ்சுதாப்பா? இந்த டேஜென்ட்ல சாலிட் ஸ்பியரோட டேஜென்ட்ல ஆக்சிஸ் போகும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சார் அப்படின்னா,
இந்த டேஜென்ட் வழியா இருக்கிற ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கிற ஒரு ஆக்சிஸை நம்ம சூஸ் பண்ணணும். அந்த ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும். எஸ், நான் சூஸ் பண்ண ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகுது. அப்ப நீங்க சூஸ் பண்ண சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ் வழியா போற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் பிளஸ் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் எல்லோ, அதாவது நீங்க கண்டுபிடிக்க போற ஆக்சிஸ்க்கும் நீங்க சூஸ் பண்ண ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். கரெக்ட்டா? Now 2/5 mr square plus mr square. இந்த 5 இங்க போய் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2mr square plus 5mr square, it is 7mr square. 7mr square by 5. So 7mr square by 5 அப்படிங்கிறது moment of inertia due to the first ball. இந்த first ball கொடுக்கிற moment of inertia 7/5mr square. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் சார், இந்த பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த பாலும் டேஜென்ட்ல தான் இருக்கு, இந்த பாலும் டேஜென்ட்ல தான் இருக்கு. சோ அப்ப இது ரெண்டும் என்னது? சிமிலர், ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? நீங்க இவருக்கு கால்குலேட் பண்ணாலும் திருப்பி என்ன வரும்? 7/5 mr ஸ்கொயர் தான் வரும். திருப்பியும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், சிமிலர். சோ 7/5 mr ஸ்கொயர். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இவர் அப்படி கிடையாது. இப்போ இவருக்கு என்ன பண்ணா திருப்பியும் parallel axis தியரம் தான். இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேக்குறாங்க. பட் எனக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு parallel-ஆ சென்டர் ஆஃப் மாஸ் வழியா ஒரு ஆக்சிஸ் போற மாதிரி நான் சூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகுது. இது வழியா போகும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது? 2/5 mr ஸ்கொயர். இந்த ஆக்சிஸ்க்கு 2/5 mr ஸ்கொயர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3r. So the moment of inertia due to the third ball is, நீங்க சூஸ் பண்ண சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா is 2mr square by 5 plus mass of the object which is rotates is m and distance between the axes, parallel axis நடுவுல இருக்க distance இருக்கு இல்லையா, அது என்னது? 3r. அதனால அந்த distance square 3r square. அப்ப இது 9r square வருமா? 9 into 5 45. 45 plus 2 is 47 mr square divided by 5 அப்படிங்கிறது இந்த third ball இந்த axis மேல கொடுக்கிற moment of inertia. First ball in the axis மேல கொடுக்கிற moment of inertia is 7/5 mr square. Second ball in the axis மேல கொடுக்கிற moment of inertia is also 7/5 mr square. So the total moment of inertia is I1 plus I2 plus I3. Now what is I1? I1 and I2 both are similar. கரெக்ட்டா? இவங்க ரெண்டு பேரும் சேம் தான். அதனால நம்ம 2 into I1 plus I1ஐயோ இல்ல I2ஐயோ போட்டுக்கலாம் இல்லையா? அதனால 2 into 7 mr square divided by 5. ஏனா I1 I2 ரெண்டும் சேம் தான். plus I3. I3 ஓட வேல்யூ எவ்வளவு? 47 mr square divided by 5. 2 into 7 it is 14. 14/5 mr square plus 47 mr square by 5. ரெண்டு பேருக்குமே denominator is same. So 5 mr square is common. 14 plus 47 எவ்வளவு வருது? 14 plus 47 57 61. கரெக்ட்டா? 61 mr square. 61 mr square divided by 5. Clear? இது புரிஞ்சுதா? Come on. ஏய் சொல்லுங்க, இது புரிஞ்சுதா? Shall I move to next? நிறைய சம் இதே மாதிரி டிஃபரெண்ட் நிறைய சம்ஸ் பார்ப்போம். இது ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் கிடையாது, பட் இட் இஸ் ஆல்சோ குவைட் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு மெத்தட் போட்டேன் இல்லையா, இதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மெத்தட் போட போறீங்க. கேன் ஐ கிவ் யூ a question? ஒரு சிச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு கொடுக்கட்டுமா? ரைட் ரைட் ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ நிறைய யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால parallel axis தியரம் நிறைய டைம் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? அதனால parallel axis தியரம் பற்றி ரொம்ப கிளியராக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோ டஃப்பான டாபிக் இது கிடையாது. யூஸ்வலாக பீப்புள் வில் கெட் சம் கொஞ்சம் பயப்படுவாங்க இந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை. பட் பிலீவ் மீ, இது அவ்வளோ பெரிய டாபிக் கிடையாது. நீ தெரிஞ்சிக்க வேண்டியது மூணு விஷயம், அவ்வளோதான். அந்த 3 விஷயம்: சிம்மெட்ரிக், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், parallel axis தியரம். வேற அதை மட்டும் நல்லா கிளியரா தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த ஷேப் எந்த மாதிரி கொடுத்தாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை டக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த சாப்டர் நீங்க ஆல்ரெடி உங்க இன்ஸ்டிடியூட்ல இருக்க புக்ஸ் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். நிறைய இன்ஸ்டிடியூட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிக்கிறீங்க, பாக்குறீங்க. நீங்க உங்க புக்ல எடுத்து பாருங்க. இந்த சாப்டர்ல மொத்தமா ஒரு 200 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்ல உங்களுக்கு எக்ஸசைஸ்ல வந்துருந்துச்சுன்னா ஷோரா ஒரு 50 to 70 கொஸ்டின்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால மட்டுமே வந்திருக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் டாபிக் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
moment of inertia was very very important. ஓகேவா? ஏன்னா questions repeated இதுல ஒரு question கண்டிப்பா வரப்போகுது. clear? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு situation கொடுக்கிறேன், நீங்க அதை இப்போ சால்வ் பண்ண போறீங்க. right? right. listen. சரி, solid sphere வேணா, இப்போ இது hollow sphere. ஒரு hollow sphere, இது ரெண்டாவது hollow sphere, இது இன்னொரு hollow sphere. clear? 3 identical hollow sphere. okay, all are radius r. எல்லாத்துக்குமே r தான் radius, r தான் radius. okay, clear? now 3 identical spheres, எல்லாத்தோட radiusமே r. now if the axis is passing through center of one sphere and tangent of another two sphere. If the axis is passing through center of one sphere and tangent point or connecting point of other two spheres. மற்ற ரெண்டு ஸ்பியரோட கனெக்டிங் பாயிண்ட் வழியா ஒரு ஆக்சிஸ் போகுது, ஒரு ஸ்பியருக்கு மட்டும் அது சென்டர் ஆஃப் மாஸ் வழியா அந்த ஆக்சிஸ் போச்சுன்னா இந்த சிச்சுவேஷன்ல இது ரொட்டேட் ஆகும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? இதுதான் क्वेश्चन. இது ஈஸி. நான் இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். come on, fast guys, answer. மூணுமே identical spheres, right? 2/3 mr square. நான் கேக்குறது total moment of inertia. இவரே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும் நீங்க. right? listen, first let's say this is first ball and second ball and this is one third ball. okay va? so moment of inertia due to first ball moment of inertia என்னன்னு சொல்லுங்க. first ball exactly center of mass வழியாவே போகுது. அப்போ first ball கொடுக்கிற moment of inertia இது ஒருவேளை ஹாலோவா இருந்துச்சுன்னா 2/3 mr square. ஒரு ஹாலோ பால், இந்த ஒரு பால் மட்டும் இந்த ஆக்சிஸ்ல கொடுக்கிற moment of inertia 2/3 mr square. கரெக்ட்டா? இவர் மட்டும் கொடுக்கிறது பிளஸ் இப்போ அதே ஆக்சிஸ்ல இந்த பக்கம் ஒரு ஸ்பியர் இருக்கா, ஹாலோ ஸ்பியர், இவர் கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. the second ball இருக்கு இல்லையா, செகண்ட் பால் கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, செகண்ட் பால் எக்ஸாக்ட்டா எப்படி இருக்கு, டேஞ்சன்ட்ல இருக்கு இல்லையா. சோ இந்த செகண்ட் பால் கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிக்கணும். அது எதுக்கு ஈக்குவல்? அகைன் parallel axis தியரம் யூஸ் பண்ணனும். இந்த ஆக்சிஸ்க்கு parallel சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போற ஒரு ஆக்சிஸ் எடுக்கணும். இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/3 mr square, ஏனா இது ஹாலோ ஸ்பியர். சோ 2/3 mr square plus mass into இந்த டிஸ்டன்ஸ் r ஆ, parallel axisக்கும் இந்த சென்டர் ஆக்சிஸ்க்கு நடுவுல இருக்கிறது r தானே. சோ m into r square. சோ 3 plus 2 is 5 mr square by 3 ங்கிறது செகண்ட் ஸ்பியர் கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. செகண்ட் ஸ்பியரும் தேர்ட் ஸ்பியரும் ஐடென்டிக்கல், கரெக்ட் தானே. சோ i2வும் i3யும் சேம் தான். i2 எப்படி டேஞ்சன்ட்ல ரொட்டேட் ஆகுதோ அதே மாதிரி தான் i3 ஸ்பியர் என்ன ஆகுது, கரெக்ட்டா ஆக்சிஸ்ல டேஞ்சன்ட்ல ரொட்டேட் ஆகுது. சோ இவர் கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இவர் கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டுமே சேம் தான். i2 and i3 are same. So the total moment of inertia is i1 plus 2 into i2 or 2 into i3. ஏனா i3 i2 ரெண்டுமே சேம் தான். i1 ஓட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/3 mr square, i2 ஓட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா is 5/3 mr square. 2 5s are 10, 10 plus 2 is 12. So 12 mr square by 3. Now 3 12 cancel by 4 times. So 4 mr square will be the answer. 4 mr square. Yes Janice, you are right. 4 mr square is moment of inertia for this situation. Clear? இது புரிஞ்சுதா? Is this clear? Right? Next போலாமா? Next we'll move to some questions. ஓகேவா? நான் கொஞ்சம் different questions உங்களுக்கு கொடுக்கிறேன்.
அதை நீங்க இப்போ சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, right, listen pa, there are three rods, okay, are connected like a triangle, equilateral triangle mari connect பண்ணிருக்காங்க. There are three rods. Third questions from moment of inertia. இது ஒரு rod, okay வா, next இது ஒரு rod and இது இன்னொரு rod. Okay, so there are three rods connected as like equilateral triangle. Equilateral triangle மாதிரி இந்த மூணு ராடை கனெக்ட் பண்ணிருக்காங்க. மூணுமே ஐடென்டிக்கல் தான். இவரோட மாஸும் m தான், இவரோட மாஸும் m தான், இவரோட மாஸும் m தான். இந்த ராடோட லென்த் l, நான் தான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா அப்ப இவரும் l லென்த், இவரும் l லென்த்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நவ the moment of inertia, இதுல ஆக்சிஸ் பாத்துக்கோங்க. ஆக்சிஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ஆக்சிஸ் சொல்றாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க எந்த ஆக்சிஸ் சொல்றாங்கன்னா center of the triangle. ஒருவேளை axis passing through the center of the triangle and perpendicular to the plane. Listen carefully. Axis படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். Axis passing through the center of the triangle and perpendicular to the plane. சார் இதுதான் அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா ஆக்சிஸ் சென்டர் வழியா போகணும். நெக்ஸ்ட் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர்னா அப்ப ஆக்சிஸ் இப்படி போகணும். ஏன்னா இங்க பாருங்களேன், இப்போ இப்படி போகுதுன்னு வெச்சுக்கோங்க, இதுவும் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகும். இப்படி போச்சுனாலும் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகும். இப்படி போச்சுனாலும் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகும். ஆனா இதெல்லாம் பிளேனுக்கு parallel. ஆனா இவங்க சொல்றது சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும், பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராவும் போகணும்னு சொல்றாங்க. பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் and also center of mass. ரைட்? எஸ் கார்த்திகா, இன்னைக்கு முடிஞ்சிடும் இந்த சாப்டர், அவ்வளவுதான். இதுல ரொம்ப கம்மியா தான் திங்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் வாஸ் வெரி ஈஸி. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒன் டைமென்ஷன் கிளியரா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ங்கிறது ரொம்ப சின்ன டாபிக். ஓகே, ரைட். இப்போ ஆக்சிஸ் which is passing through the center and perpendicular to the plane. இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர்னா இந்த பென் போற மாதிரி இருந்து இந்த பிளேட் இப்போ இப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேக்குறாங்க. மறுபடி இதுல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் சார் அப்படின்னா, இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ராட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ராட் மட்டும் இங்க என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுக்குது? ராட் இங்க இருக்கு, ஆக்சிஸ் இங்க இருக்கு. இப்போ இந்த ஆக்சிஸ் பொறுத்து இவர் ரொட்டேட் ஆனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேக்குறேன். இதே மாதிரி தானே இவரும் இருக்காரு. இது என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல தான் இவரும் இருக்காரு, அதே டிஸ்டன்ஸ்ல தான் இவரும் இருக்காரு. எக்ஸாக்ட்டா ராட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ஆக்சிஸ் இருக்கு, இந்த ராட் ரொட்டேட் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த ராடும் ஆக்சிஸ்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருந்து ரொட்டேட் ஆக போகுது. இந்த ராடும் அப்படியே தான் ரொட்டேட் ஆக போகுது. அப்போ இந்த ஒரு ராட் கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1 ஆ இருந்துச்சுன்னா நீங்க டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை 3 × I1 ன்னு சொல்லலாமா? மூணு பேருமே அதே சிமெட்ரிக்கா தானே இருக்காங்க. மூணு பேருமே அதே சிமெட்ரிக் டிஸ்டன்ஸ்ல தானே இருக்காங்க. இவர் என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் இவரும், அதே தான் இவரும். கரெக்டா? நான் லாஸ்ட் செஷன்ல சொன்னேன் இல்லையா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஹைட், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன சொன்னேன்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஹைட், கம் ஆன் டெல் மீ இன் லாஸ்ட் செஷன். பெர்பெண்டிகுலர் டு பிளேன், புரியலையா? இங்க பாருங்கப்பா, இது வந்து இது ஒரு ராட், ஓகே, இது ஒரு ராடு, இது ஒரு ராடு. இப்போ இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தானே. இந்த ட்ரையாங்கிளோட பிளேனுங்கிறது இதுதான் பிளேன், இதுதான் பிளேன். ஓகேவா? ஆக்சிஸ் எப்படி போகணும்னா இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போகணும். இங்க பாருங்க, இப்போ என் கையை நான் அப்படியே இப்படி மாத்துறேன். இப்போ பிளேன் எங்க இருக்கு? இங்க இருக்கு பிளேன். இப்போ ஆக்சிஸ் இப்படியும் போகலாம், இப்படி போய் இப்படி ரொட்டேட் ஆகலாம் இந்த ராடு. இதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னால செய்ய முடியாது இல்லையா, அதனால நான் இந்த பக்கம் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ ஆக்சிஸ் இந்த இடத்துல தான் சென்டர் பாயிண்ட் வரப்போகுது. சென்டர் பாயிண்ட் வழியா இப்படியும் போகலாம், அதாவது இப்படியும் போகலாம், இப்படியும் இந்த ராடால ரொட்டேட் ஆக முடியும். ஆனா இந்த ராடு வழியா இப்போ ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகுது, ஆனா பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் கிடையாது. இது பிளேனுக்கு parallel. இது பிளேன், பிளேன் மேலேயே போகுது.
பட் இதுவே பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர்னா இப்படி ரொட்டேட் ஆகும் ராட். ஸோ பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் ஆல்சோ இன் த சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட், ஆல்சோ இன் த சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட். ரைட்? புரிஞ்சுதா ஜானிஸ்? ரூட் 3a/2 கரெக்டா? இது ரூட் 3a/2. நோ, ஆக்சுவலி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. நான் மறுபடியும் சொல்றேன், நோ ப்ராப்ளம். லிசன் கேர்ஃபுல்லி. இது நிறைய டைம் யூஸ் ஆக போற ஒரு பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும். எப்படின்னா, இப்போ இந்த 53 டிகிரி 37 டிகிரிக்கெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட இந்த டைமென்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, லிசன். இதுதான் ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட ஜியோமெட்ரிக் சென்டர். இது சென்டர் பாயிண்ட். ஓகேவா? இது எல். இந்த ஜியோமெட்ரிக் சென்டருக்கும் பேஸ் இருக்கு பாருங்க, இந்த பேஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா L/2√3. L/2√3 ஞாபகம் வச்சுக்கோ. From the base to center of mass. மேத்தமெட்டிக்ஸ்ல இதுக்கு பேரு ஜியோமெட்ரிக் சென்டர்னு சொல்லுவாங்க. ஜியோமெட்ரிக் சென்டர், GC அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிக்ஸ்ல இது சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸுக்கும் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட பேஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் L/2√3. ஞாபகம், எப்பவுமே ஞாபகம் இருக்கணும், L/2√3. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த டிஸ்டன்ஸும் சேம் தான் சார். பேஸ்ல இருந்து சென்டர் ஆஃப் மாஸ் தானே. இந்த ட்ரையாங்கிள் அப்படியே ரொட்டேட் பண்ணனா, இப்போ இது இங்க வரும்போது இதுவும் பேஸ் தானே, மறுபடியும் பேஸ்ல இருந்து சென்டர் ஆஃப் மாஸ், அப்ப இவரும் L/2√3 தான். இதே ட்ரையாங்கிள் நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த லைன் இப்போ இங்க போய்டும், இப்பவும் பேஸ்ல இருந்து தானே, அப்போ இந்த டிஸ்டன்ஸும் L/2√3 தான். ஓகேவா? from the base to center of mass L/2√3 ஞாபகம் வச்சுக்கோ. L/2√3 ஞாபகம் வச்சுக்கோ. இது நீ சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது அந்த டைம்ல. ஓகேவா? ஏன்னா இந்த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் நிறைய இடத்துல வரும், இங்க மட்டும் இல்ல. அடுத்து கிராவிடேஷன்லயும் இதே மாதிரி நான் டீச் பண்ணுவேன் பாருங்க. கிராவிடேஷன்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்ல வரும். ஓகேவா? அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வரும், மேக்னெட்டிசம்ல வரும். ஓகே, அது நிறைய இடத்துல இந்த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்லயும் இது வரும். ஓகே, அதனால இது ஞாபகம் வச்சுக்கோ. சென்டர் ஆஃப் மாஸுக்கும் பேஸுக்கும் ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கிற டிஸ்டன்ஸ் L/2√3. இன்னொரு பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, சென்டர் ஆஃப் மாஸுக்கும் வெர்டெக்ஸுக்கும், இதுதான் வெர்டெக்ஸ், வெர்டெக்ஸுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் L/√3. பேஸுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் L/2√3. சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் வெர்டெக்ஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் L/√3. சார் ரெண்டையும் ஆட் பண்ணா ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். L/√3யும் L/2√3யும் ஆட் பண்ணா ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஓகேவா? அதோட வேல்யூ என்னது? ஹாய் சக்தி. Right? So, center of mass to vertex L/√3, base to center of mass L/2√3. சார் இது மட்டும் vertex கிடையாது, இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு. இது மட்டும் vertex height கிடையாது, இதுவும் தான் சார். இதுவும் சேம் தான், center of mass to vertex. அதே மாதிரி இதுவும் சேம் தான், center of mass to vertex. இது L/√3 னா இதுவும் L/√3, அப்ப இதுவும் L/√3. ஓகேவா? நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இதுல என்ன பாயிண்ட்? ஒன் இஸ் பேஸ் டு சென்டர் ஆஃப் மாஸ், another one is center of mass to vertex. Base to center of mass L/2√3, center of mass to height is L/√3. ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்வீட் கேட்ஸ். சார் இன்டகிரேஷன்னா என்ன சார்? இன்டகிரேஷன் அப்படின்னா ஒரு கர்வோட ஏரியாவை கால்குலேட் பண்ற டெக்னிக். ஏரியா அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்கு. இந்த கர்வுக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இந்த ஈக்குவேஷனை நம்ம f of x ன்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷனை ஓகேவா? இப்போ இந்த கர்வை நீங்க ஒரு கிராஃப்ல வரைஞ்சீங்கன்னா x ஆக்சிஸை பொறுத்து இந்த கிராஃப்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்துக்கிட்டு இந்த சின்ன ஸ்ட்ரிப்போட ஃபங்க்ஷனை இங்க இருந்து இங்க வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்றது. இந்த ஃபங்க்ஷனை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த ஏரியா கிடைச்சிருமா? இந்த கம்ப்ளீட் ஏரியா கிடைச்சிருமா? இந்த ஏரியாவை எப்படி கொண்டு வந்தீங்க இந்த ஸ்ட்ரிப்ல இருந்துன்னா அதுக்கு பேர் தான் இன்டகிரேஷன். ஓகே, அதுக்கு உங்களுக்கு அந்த கர்வோட ஃபங்க்ஷன் தெரியணும்.
ரைட்? புரிஞ்சுதா? இதே வந்து ஒருவேளை ரெகுலர் ஷேப்பா இருந்தா என்னடா கேக்குறீங்க சார்? இன்டகிரேஷனுக்கு ஒரு வீடியோ போட்டாச்சுப்பா ஆல்ரெடி. இன்டகிரேஷனுக்கு ஒரு வீடியோ இருக்கு, டிஃபரன்ஷியேஷனுக்கு ஒரு வீடியோ இருக்கு. ஓகேவா? இது ஒருவேளை ரெகுலர் ஷேப்பா இருந்துச்சுன்னா நீங்க இன்டகிரேஷன் பண்ண தேவையில்லை. ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ட்ரையாங்குலரா இருந்துச்சுன்னா நீங்க இன்டகிரேஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த பேஸ் உங்களுக்கு தெரியும், இந்த ஹைட் உங்களுக்கு தெரியும், ஆஃப் பி இன்டு ஹெச் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ட்ரையாங்கிளுக்கு இன்டகிரேஷன் தேவையில்லை, பிகாஸ் வி ஆல்ரெடி ஹேவ் த ஃபார்முலா. பட் இது வந்து இர்ரெகுலர் ஷேப். அப்போ இந்த ஷேப்போட ஃபங்க்ஷன் தெரியணும். இந்த ஃபங்க்ஷனை பேஸை வச்சு நீங்க இன்டகிரேட் பண்ணணும். அந்த சின்ன ஒரு ஸ்டிப் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டிப் அப்படி பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா you will get integration. இது இப்படி எக்ஸ்பேண்ட் பண்றீங்க இல்லையா சார், இங்க இருந்து இங்க வரைக்கும் நான் கொண்டு போறேன் சார் அப்படின்னா இது லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட். எனக்கு அவ்வளவு வேணாம் சார். இந்த ஸ்டிப்பை நான் இவ்வளவு தூரம் தான் இழுத்துட்டு வரேன் இங்க வரைக்கும். அது மாதிரி இந்த ஸ்டிப்பை இது வரைக்கும் தான் இழுத்துட்டு போறேன். எனக்கு இந்த ஏரியா மட்டும் போதும் சார் அப்படின்னா இது லோயர் லிமிட் ஆயிடும், இது அப்பர் லிமிட் ஆயிடும் இன்டகிரேஷன்ல. ஓகே, இன்டகிரேஷன் வீடியோ பண்ணலாமே, why not? இருங்க இங்க சாட்லயே பண்றேன். மேத்தமெட்டிக்ஸ் டூல் 2ன்னு இருக்கும் பாருங்க, நீங்க கூட செக் பண்ணலாம் if you want. இன்னும் நம்ம பசங்களே ஷேர் பண்ணியிருப்பானுங்க சொல்லியிருந்தா. ஓகே ஓகே, நான் சாட்ல போட்டேன், எடுத்துக்கோங்கப்பா. மேத் டூல் யாருக்காவது வேணும் அப்படின்னா மேத் டூலோட ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் அப்புறம் வெக்டார்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? யூ கேன் செக், நோ ப்ராப்ளம். ரைட் கைஸ், ஸோ இப்போ நம்ம சம்க்கு போயிடலாம். இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி சார் அப்ளை பண்ணலாம்னா, ஒரு ராடு மட்டும் கொடுக்குற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிங்க. இந்த ஒரு ராடு மட்டும் இந்த ஆக்சிஸ்ல கொடுக்குற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் நல்லா லிசன்டா, இதுல ஆக்சிஸ் போர்ட்ல இருந்து வெளியில வருது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனக்கு என்னன்னு தெரியாது. பட் இதுக்கு பேரலலா இந்த இடத்துல ஒரு ஆக்சிஸ் இருந்தா, ராட் மேலேயே இங்க ஒரு ஆக்சிஸ் இருந்தா, இப்போ இந்த ராட் ரொட்டேட் ஆச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ml²/12. லிசன், புரியுதா பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் ராடோட லென்த் L. இந்த ராட்ல இருந்து இந்த இடத்துல ஆக்சிஸ் இருந்து இந்த ராட் ரொட்டேட் ஆனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேக்குறேன். ஏன்னா இதே மாதிரி தான் எனக்கு இங்க ஒரு ராட் வருது, இங்க ஒரு ராட் வருது. இவர் கொடுக்குற அதே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இவரும் கொடுத்திருப்பாரு, இவரும் கொடுத்திருப்பாரு. அதனால இவரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 3 பண்ணிக்கிட்டாலே எனக்கு போதும். ஆனா ஆக்சிஸ் ராட் மேல போல, ராட்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி போகுது. இப்படி போகுது ஆக்சிஸ், ராட் இப்படி ரொட்டேட் ஆக போகுது. எனக்கு இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். நான் இப்போ என்ன பண்ண போறேன், இதுக்கு பேரலலா ஒரு ஆக்சிஸை சூஸ் பண்ண போறேன். அந்த ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும். அப்ப இதுக்கு பேரலா இருக்க ஆக்சிஸ் இது, இந்த ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் எங்க போகுது? சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகுது. ஆனா சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகும்போது ஒரு ராட் ரொட்டேட் ஆனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது? ml²/12. ரைட்? அப்ப ராட் இந்த இடத்துல ரொட்டேட் ஆச்சுன்னா ml²/12. ஆனா எனக்கு இங்க தேவையில்லை, இங்க தேவைப்படுது. சோ அப்ப ml²/12 plus mass into this distance square. அதுதான் parallel axis theorem. இப்போ இங்க இருக்கிற distance என்னப்பா? இந்த distance என்னது? L/2√3. So L/2√3 ங்கிறதான் distance. இங்க இருக்கிற moment of inertia ml²/3. So this I1 is equals to, in the center of mass வழியா போற moment of inertia is ml²/12 plus mass into this distance square. In the distance L/2√3. So m into L/2√3 the whole square. Now ml²/12 plus m into L² divided by 2² பண்ணீங்கன்னா 4, √3² பண்ணீங்கன்னா 3. So இது வந்து 12. So ml²/12 plus ml²/12 is 2ml²/12 or ml²/6. So இந்த ஒரு ராட் மட்டும் இந்த ஆக்சிஸ்ல கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml²/6. ஆனா எனக்கு இவர மாதிரியே இவரும் இருக்காரு, இவரும் இருக்காரு. அப்போ the total moment of inertia due to this triangular frame is 3 times ml²/6.
ஒருத்தர் மட்டும் கொடுக்கிறது ml²/6 எனக்கு 3 பேர் கொடுக்குறாங்க அப்ப 3ml²/6 3 6 cancel by 2 times so the answer is ml²/2 இதுக்கு என்ன ஆன்சர் ml²/2 super crazy dude very good superb really superb next போலாமா next பார்க்கலாமா next one chemistry lectures of atom chemistry faculty வந்துட்டாங்களேப்பா போடுவாங்க அவங்க பட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல பட் டெஃபினட்டா they will start okay no problem சரி நெக்ஸ்ட் போலாமா இதே சிச்சுவேஷன்ல இப்போ நான் இன்னொரு சம் தரேன் இதை கம்ப்ளீட்டா நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க நான் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது I'm just going to watch okay listen the same sum எல்லாமே சேம் தான் only the axis is different ஓகேங்களா இது ஒரு ராட் and இது இன்னொரு ராட் ஓகேவா so there are 3 identical rods now the axis is here நல்லா நோட் பண்ணு axis இங்க இருக்கு ஓகேவா முன்னாடி மாதிரி இல்ல axis இந்த இடத்துல இருக்கு இப்போ இந்த ராட் ரொட்டேட் ஆச்சுனா moment of inertia என்ன இதுதான் क्वेश्चन mass is m length is l mass is m length is l come on make it fast யார் சீக்கிரம் ஆன்சர் சொல்றீங்கன்னு பாப்போம் axis இங்க இருக்குப்பா same perpendicular to the plane again this axis is perpendicular to the plane axis for moment of inertia is very important last sessionலயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் center of mass கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் இம்பார்ட்டன்ட்னா கோஆர்டினேட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चनல கோஆர்டினேட் கொடுக்கலனா உங்களால center of mass கண்டுபிடிக்கவே முடியாது யார்கிட்ட இருந்து center of massங்கறத அவன் சொல்லணும் அதான் கோஆர்டினேட் ஓகேவா அதே மாதிரி moment of inertiaல axis important क्वेश्चनல ஒருவேளை axis கொடுக்கல அப்படினா அந்த क्वेश्चन அவங்களால சால்வ் பண்ணவே முடியாது moment of inertiaவுக்கு axis கண்டிப்பா கொடுக்கணும் அந்த axis வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண முடியும் புரியுதா சோ அதனால இப்ப axis என்ன சொல்லிருக்காங்க அப்படினா identical 3 masses I mean 3 rods are framed like a triangular rod ஓகேவா now the axis is passing through center of mass of a one rod ஏதாச்சும் ஒரு ராடோட center of mass வழியா போகுது also is perpendicular to the plane of the rods okay இதுதான் அந்த மூணு ராட் இந்த மூணு ராட்ல ஒரு ராடோட center of massனா அப்ப axis இப்படி கூட போயிருக்கலாம் இல்லையா ஏனா இப்போ இந்த பேஸ்ல இருக்கிற இந்த ராடுக்கு center of mass வழியா தான் போகுது ஆனா இது எப்படி இருக்கு இப்போ parallel to the plane இந்த பிளேனுக்கு parallel-ஆ இருக்கு ஓகேவா பிளேனுக்கு parallel இங்க பாருங்க பிளேனுக்கு parallel பிளேனுக்கு perpendicular கிடையாது அப்போ இப்படி இருந்தாதான் பிளேனுக்கு perpendicular so ஒரு ராடோட center of mass வழியா axis போகுது also which is perpendicular to the plane பிளேனுக்கு perpendicular-ஆ அந்த axis போகுது இப்போ moment of inertia என்னன்னு கேக்குறாங்க right you got my point do you have any doubt right புரிஞ்சுதா இது so answer fast answer சொல்லுங்க என்னன்னு first இந்த ராட 1 ன்னு வெச்சுக்கோங்க இது 2 இது 3 நீங்க என்ன பண்ணனும்னா first ஒரு ராடுக்கு மட்டும் கொடுக்கிற moment of inertia I1 plus
செகண்ட் இதுல ஆக்சிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா மறுபடியும் சொல்றேன் ஆக்சிஸ் இங்க இருக்கு ஓகேவா இப்போ ரெண்டாவது ராட் எடுத்துக்கோங்க செகண்ட் ராட் இங்க இருக்கு ஆனா ஆக்சிஸ் எங்க இருக்கு ஆக்சிஸ் இந்த இடத்துல இருக்கு ஆக்சிஸ் இங்க இருக்கு கரெக்ட்டா ஏனா செகண்ட் ராட் இந்த இடத்துல இருந்துச்சு ஆக்சிஸ் இங்க இருந்துச்சு செகண்ட் ராட் இங்க ஆக்சிஸ் இங்க ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் ராட் நெக்ஸ்ட் தேர்ட் ராடுக்கும் சிமிலர் டு செகண்ட் ராடுக்கு எப்படி இருந்துச்சோ சிச்சுவேஷன் அதே மாதிரி தான் தேர்ட் ராட்லயும் இருக்கு ராட் இங்க இருக்கு ஆக்சிஸ் வந்து ஆக்சிஸ் இங்க இருக்கு கரெக்ட்டா சோ I2 வும் I3 யும் சிமிலர் தான் ரெண்டும் ஒண்ணு தான் ராட்ல இருந்து ஒரு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தள்ளி ஆக்சிஸ் இருக்கு இங்கேயும் ராட்ல இருந்து ஒரு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தள்ளி ஆக்சிஸ் இருக்கு இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே போதும் சம் வாஸ் ஈஸி டிஸ்டன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா இங்க பாருங்க இப்போ இது சென்டர் பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ராடோட லென்த் L ஆ இருந்துச்சுன்னா அப்போ இந்த லென்த் L/2 தானே இதுவும் L/2 இதுவும் L/2 அப்ப இந்த லென்த் என்னது L/2 கரெக்ட்டா சோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பா L/2 ஆ தான் இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் L/2 ஆ தான் இருக்கணும் ரீசன் this is equilateral triangle இது equilateral triangle தானே இது சென்டர் ஆஃப் மாஸ் இதுவும் சென்டர் ஆஃப் மாஸ் டோட்டலா இது L னா அப்ப இது L/2 இது டோட்டலா L னா அப்ப இதுவும் L/2 சார் இந்த ரெண்டு சைடும் L/2 ஆ இருக்கு இந்த ஆங்கிள் சேமா இருந்துச்சுன்னா அப்ப இதுவும் என்னது இட் should be L/2 அதே மாதிரி தான் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கனாலும் இங்க உங்களுக்கு ஒரு L/2 வரும் இங்க கனெக்ட் பண்ணீங்கனா இங்க ஒரு L/2 வரும் இங்க ஒரு L/2 வரும் இங்க ஒரு L/2 இங்க ஒரு L/2 சோ அப்ப இதுக்குள்ளேயே L/2 ஆ கட் பண்ணா you will get 4 identical smaller triangles வரும் நமக்கு தேவை இது மட்டும் தான் இந்த height L/2 இதுவும் L/2 அது தெரிஞ்சாலே போதும் now I1 is due to first rodக்கு ஒரு சென்டர்லயே போறாரு அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml²/12 தான் செகண்ட் ராடுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணனும் சார் இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனக்கு தேவை அதுக்கு நான் என்ன பண்றேன் அதுக்கு parallel ஆ இருக்கிற இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை சூஸ் பண்றேன் இது ICOM இந்த ICOM வேல்யூ என்ன ml²/12 இங்க இருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ் L/2 சோ ICOM ல இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml²/12 plus mass of the rod is m and the distance between the axis parallel axis is L/2 the whole square அப்போ இது ml²/12 plus ml²/4 கரெக்ட்டா so in the term into 3 பண்ணீங்கனா 4 ml²/12 ன்னு வரும் or ml²/3 ன்னு வரும் so I2 is ml²/3 which is also same for the third rod which is I3 so the total moment of inertia is I1 plus I2 plus I3 I1 என்ன ml²/12 I3 ரெண்டும் சேம் தானா அதனால 2 into I2 or 2 into I3 ன்னு பண்ணிக்கலாம் I2 ஓட வேல்யூ ml²/3 ஆ இருக்கும் இங்க 12 வருதுனால நான் into 4 பண்ணிக்கிறேன் 4 2s are 8 plus 1 is 9 so 9 ml²/12 இத கேன்சல் பண்ணீங்கனா 3 இத கேன்சல் பண்ணா 4 so 3 ml²/4 is the total moment of inertia for this situation. Is this clear? இது புரிஞ்சுதா right guys இது புரிஞ்சுதா do you have any doubt clear right next போலாமா ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது பார்ப்போம் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீங்கள் வேறு எப்படி கேட்டாலுமே சம் சால்வ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ராப்ளம்ஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக மாறிட்டே வரும் ஓகேவா டோன்ட் ஃபர்கெட் டு ப்ராக்டிஸ் நான் டீச் பண்ணதோடு நிப்பாட்டிடாதீங்க நீங்கள் ஓனா எவ்வளோ சம்ஸ் சால்வ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஆக்சுவல் ஸ்கோர் நான் டீச் பண்ணுறது ஜஸ்ட் சால்வ் பண்ணுற டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் ஸ்கோர் வரும் அதை மறந்துடாதீங்க ரைட்
Sir, physics la every chapter will do a playlist, sir. Yes, நான் தான் சொல்றேன் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் வரும். அதாவது நீங்க படிக்கிறத புரிஞ்சுக்கணும் தெளிவா. क्वेश्चनல கொடுக்குறாங்க இல்லையா? அதை நீங்க எக்ஸாக்ட்டா இமேஜின் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி ஆயிடும். ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஆக்சிஸ் இம்பார்ட்டன்ட், சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கோஆர்டினேட் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் நீங்க எவ்வளவு கிளியரா இருந்தாலும் சம் தப்பா தான் வரும். ஓகே, அது நீங்க நிறைய சம்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு புரிய வரும். இந்த சிச்சுவேஷன்ல பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொன்னா அப்ப இங்க போகுது, parallel சொன்னா இங்க போகுது, டேஞ்சன்ட்னா இந்த இடத்துக்கு போகுது. புரியுதா? அந்த சென்டென்ஸை நீங்க புரிஞ்சிக்க முடியும் நிறைய சம் சால்வ் பண்ணும்போது. ஓகே, ஸ்வீட் கேட்ஸ். Sir, physics la every chapter will do a playlist, sir. How it was a pattern for CBSE question paper, sir. Second நீங்க கேக்குறது என்கிட்ட क्वेश्चन கேக்குறீங்களா என்னன்னு தெரியல. பட் பிளேலிஸ்ட் போட்டுருக்கு ஆல்ரெடி. எல்லா சாப்டருக்குமே பிளேலிஸ்ட் தான் போட்டுருக்கேன். இந்த சாப்டருக்குமே போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதுக்கு நான் போடாம விட்டுருந்தேன்னா இப்போ நான் பிளேலிஸ்ட்டை மாத்திடுறேன். ஓகேவா? ரைட். நம்ம இன்னும் கொஞ்சம் சம் சால்வ் பண்ணும்போது ஆக்சிஸ் ஃபைண்ட் பண்றது உங்களுக்கே ஒரு அளவுக்கு புரிஞ்சிரும்டா. டோன்ட் வரி. ஓகேவா? பென் எங்க வச்சேன்? ஓகே, இங்க இருக்கு. ரைட். சோ நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் லிசன். இந்த சம்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஐ டோன்ட் நோ எந்த சம்னு தெரியல. பட் எனிவேஸ் எக்ஸாம்பிள் மட்டும் போடுறேன். சம் நம்பர் எனக்கு தெரியல. இது ஒரு ராட். ஓகே, ரெக்டாங்குலர் பார்லாம் கிடையாது. இது ஒரு ராட், அவ்வளவுதான். இது இன்னொரு ராட். இங்க நமக்கு இன்னொரு ராட் இருக்கு. இந்த ராடோட மாஸ் m, லென்த் l. அதே தான் இவரும் மாஸ் m, லென்த் வந்து l. ஓகே, சேம் இவரும் மாஸ் m, லென்த் வந்து l. ஓகேவா? இப்போ அவங்க என்னென்ன ஆக்சிஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஃபார் ஃபைண்டிங் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, the first axis which is passing through center of mass of the system. And listen, first axis நீங்க எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியா அந்த ஆக்சிஸ் போகணும். இந்த சிஸ்டமுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். நீங்க ஓகேவா? இது சிஸ்டம், இதோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியா ஆக்சிஸ் போகணும். 1 minute. சென்டர் ஆஃப் மாஸ் வழியா ஆக்சிஸ் போகணும். நெக்ஸ்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேனா இருக்கணும். ஓகேவா? லைக் என்னால இப்ப அந்த டி மாதிரி ஷேப் கொடுக்க முடியாது. நான் சும்மா வி மாதிரி போடுறேன். இப்படிதான் அந்த ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட சென்டர் ஆஃப் மாஸை ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நீங்க ஃபைண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த பாயிண்ட் வழியா தான் ஆக்சிஸ் போகணும். இப்போ இந்த பாயிண்ட் வழியா மட்டும் தான் போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா இதுக்கு உங்களுக்கு 3 பாசிபிலிட்டி வரும். ஒன்னு, சார் ஆக்சிஸ் இப்படி போயிருக்கலாம், இல்லாட்டி இப்படி ஆக்சிஸ் போகலாம். இப்பவும் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா தான் போகுது, இப்பவும் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா தான் போகுது, இப்படி போனாலும் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா தான் போகுது. ஸோ இப்படி போனா பிளேட் இப்படி ரொட்டேட் ஆகுமா? ஓகே. இப்படி போனா இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகும்போது. இதுவே சென்டர் ஆஃப் மாஸ் வழியா இப்படி போச்சுன்னா இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ இந்த 3 சிச்சுவேஷன்லையுமே சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகுது. ஆனால் 3 ஆக்சிஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அதுக்கு தான் அந்த ரெண்டாவது பாயிண்ட்டை சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகுது. இன்னொன்னு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர். இது பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர்னா இப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகுது. அது மட்டும் இல்லாம பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இதுல சென்டர் ஆஃப் மாஸை கால்குலேட் பண்றது ஈஸி. ஏன்னா இங்க தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். ஐடென்டிக்கல் 3 பீசஸ். சார் இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கும், இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கும். இப்போ இந்த பக்கமும் இங்கேயும் ஒரே மாஸ் இருந்துச்சுன்னா அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? எக்ஸாக்ட்டா இதோட மீடியம்ல தான் இருக்கும். எனக்கு அது ஆல்ரெடி தெரியும் கொடுத்தனால இப்போ அதை நான் கால்குலேட் பண்ணல. பட் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நீங்க சென்டர் ஆஃப் மாஸை கண்டுபிடிச்சு தான் ஆகணும் சிஸ்டம்க்கு. ஓகேவா? இவரோட சென்டர் ஆஃப் மாஸை கண்டுபிடிக்கணும். அது m1 னு வச்சுக்கணும். இவரோட சென்டர் ஆஃப் மாஸை கண்டுபிடிச்சிட்டு m2 னு வச்சுக்கணும். இவரோட சென்டர் ஆஃப் மாஸை கண்டுபிடிச்சி m3 னு வச்சுக்கணும். இப்போ m1, m2, m3 இது 3 ஒரு சின்ன மாஸ் மாதிரி ட்ரீட் பண்ணி இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க வருதா, இங்க வருதா, இங்க வருதா, இங்க வருதாங்கறத கண்டுபிடிச்சிருக்கணும். பட் இது சிம்மெட்ரிக்கா இருக்கு இல்லையா? இந்த ஆக்சிஸ்க்கு இந்த பக்கமும் ஒரே மாதிரி பீஸ் வருது, இந்த பக்கம் ஒரே மாதிரி, இங்கேயும் ஒரே பீஸ், இங்கேயும் ஒரே பீஸ்னா அப்ப எக்ஸாக்ட்டா அபவுட் x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அதனால இந்த கேஸுக்கு நான் சென்டர் ஆஃப் மாஸ் இப்ப கண்டுபிடிக்க தேவையில்லை. டைரக்டா இங்க தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா?
இப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த I ஷேப்ல இருக்கிற ராட் ரொட்டேட் ஆச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஸை பொறுத்து இவரு கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இவரு கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இவரு கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மூணையும் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். ஸோ ஆக்சிஸ் இங்க இருக்கு. ஆக்சிஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னப்பா, இவரோட லென்த் Lனா அப்போ இதுவும் L, ஐ மீன் இது L/2 ஏன்னா இது L, இது L, அதே மாதிரி இதுவும் L, இதுவும் L, கரெக்டா? ஸோ ஆக்சிஸ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் பீஸ் L/2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ ஆக்சிஸ்ல இருந்து L/2 டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா யூ வில் கெட் a rod. ராடோட லென்த் L. இங்க இந்த டிஸ்டன்ஸ் என்ன, L/2. இப்போ இவர் ரொட்டேட் ஆனா வர மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை I1 ன்னு வச்சுக்கணும். பிளஸ் ரெண்டாவது பீஸ் இப்படி இருக்கு. இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் கிட்டயே தான் ஆக்சிஸ் போகுது. இப்போ ரெண்டாவது ராட் ரொட்டேட் ஆச்சுன்னா வர மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் I2. தேர்ட் ஒன் என்ன, தேர்ட் ஒன்னுக்கு ஆக்சிஸ் இங்க இருக்கு, தேர்ட் பீஸ் இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ இது ஆக்சிஸ், இது ராட். இப்போ இந்த டிஸ்டன்ஸும் சேம் L/2 தான். இப்போ இந்த ராட் ரொட்டேட் ஆச்சுன்னா வர மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் I3. சோ I1, I2, I3 இது மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா you will get total moment of inertia for this situation. கரெக்ட்டா? இப்போ I1, I2, I3 எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் I1, இந்த இடத்துல ஆக்சிஸ் இருந்து இந்த ராட் மட்டும் ரொட்டேட் ஆயிருந்தா ml²/12 ஏன்னா ராடுக்கு சென்டர்ல ஆக்சிஸ் போகுது. சோ இப்படி ரொட்டேட் ஆகும்போது ml²/12. பட் எனக்கு இங்க இல்ல ஆக்சிஸ், இங்க இருந்து இங்க போகுது. அப்போ இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml²/12 plus mass of the rod is m into the distance is L/2. So L/2 the whole square. So I1 ஓட வேல்யூ என்ன, I1 is equals to ml²/12 plus ml²/4, okay, into 3 divided by 3 பண்ணீங்கன்னா it will be 12. அப்ப இது 4 ml²/3 அப்ப 12 4 ml²/12 4 கேன்சல் பண்ணீங்கன்னா ml²/3 அப்படிங்கிறது இந்த ஒருத்தர் கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இவரும் சிமெட்ரிக் தானே, இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. இட் இஸ் சிமெட்ரிக், ரைட்? சிமெட்ரிக் அபவுட் தி ஆக்சிஸ். சார் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கிற அதே மாஸ் தான் ஆக்சிஸ் கீழேயும் இருக்கு, சேம் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ரெண்டு பேருமே சிமெட்ரிக்கா இருக்காங்க. சோ அப்ப இவரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் என்னது, I3 is also ml²/3. அப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது I2 மட்டும் கண்டுபிடிச்சு into 2 பண்ணா போதும். I2 எப்படி இருக்கு பாருங்க, I2 ஆல்ரெடி சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகுது ஒரு ராடுக்கு. ஒரு ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா is ml²/12. So the total moment of inertia is சென்டர்ல இருக்கிற இந்த ராடு கொடுக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml²/12 plus இந்த ராடும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. So 2 into ml² ஒருத்தர் மட்டும் கொடுக்கிறது 3. கரெக்ட்டா? So இது into 4 into 4 பண்ணீங்கன்னா you will get 9 ml²/12. ஏன்னா இது 1, இது 2 4s are 8 plus 1 is 9 ml²/12. இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா இது 4, இது 3. So 3 ml²/4 is the net or total moment of inertia for this situation. Correct? Hi BTS. Reshma Kumuta. Sir, which is best book for practicing numericals? Yeah. சென்கேஜ் நல்லா இருக்கும்பா. நீங்க சம் சால்வ் பண்றதுக்கு சென்கேஜ் சூப்பரா இருக்கும். சென்கேஜ்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் தத்துவா புக் ஆல்சோ நல்லா இருக்கும். ஓகே. தென் நாராயணா ஆகாஷ் புக் கூட நல்லா இருக்கும் சம்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஓகே ரைட். இது புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்? Do you have any doubt? ஏதாச்சும் டவுட் இருந்தா you just ask me. Clear? What about others? Do you have any doubt? Okay. Next போலாமா? ரேஷ்மா குமுதா, நீங்க ஏதோ சொன்னீங்க, நான் பார்க்கிறதுக்குள்ள delete பண்ணிட்டீங்க.
Okay guys, now the next question MTG பண்ணலாம்பா சம் சால்வ் பண்றதுக்கு தானே MTGல உங்களுக்கு நிறைய क्वेश्चंस இருக்கும் டிஃபரண்ட் இயர் क्वेश्चंस இருக்கும் நீங்க அதையும் பிராக்டீஸ் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் சம்ஸ் பிராக்டீஸ் பண்ண அவ்வளவுதான் எந்த புக்ல இருந்து பண்ணாலும் சரி நிறைய சம் சால்வ் பண்ணுங்க அது போதும் ஓகே I2 is equals to ml square by 12 plus ml square by ml square வருமா நோப்பா எதுக்கு ml square வருது இந்த டிஸ்டன்ஸ் l by 2 தானே இவருக்கு ml இந்த இடத்துல ஆக்சிஸ் இருந்து இந்த ராட் ரொட்டேட் ஆச்சுன்னா ml square by 12 இப்போ இந்த மாஸுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போற ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் l by 2 அப்ப இது ml square by 12 plus the distance square into mass distance வந்து l by 2 so l by 2 the whole square into mass l by 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா l by 4 வருது இல்லையா நான் கீழ 12 வரணும்ங்கிறதுக்காக 3 மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் பண்ணியிருக்கேன் ஓகே கிளியரா மெடிக்கோ எனி டவுட் இதுதான் ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ்க்கு இவர் கொடுக்குற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும் அப்ப இவருக்கு இந்த ஆக்சிஸ் வேணும்னா இதுக்கு பேரலலா ஒரு ஆக்சிஸை சூஸ் பண்ணனும் அது சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும் அப்ப நான் இங்க தான் சூஸ் பண்ணனும் இதுக்கு பேரலலா இங்க கூட சூஸ் பண்ணலாம் இதுக்கு பேரலலா இங்க கூட சூஸ் பண்ணலாம் ஆனா நீங்க இங்க சூஸ் பண்ணீங்கன்னா இது சென்டர் ஆஃப் மாஸா இவரோட சென்டர் ஆஃப் மாஸா இது கிடையாது அப்ப இந்த ஆக்சிஸ் சூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி இங்க சூஸ் பண்ணீங்கன்னா இது இந்த பாயிண்ட் இந்த மாஸுக்கு சென்டர் ஆஃப் மாஸா இல்ல அப்போ இதுக்கு பேரலலா நான் இத தான் எடுத்தாகணும் இதுதான் இந்த ஆக்சிஸும் பேரலல் ஆக்சிஸ் இதுல சென்டர் ஆஃப் மாஸ் வழியா இது போகுது கரெக்ட்டா அப்போ இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரு ராடுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வழியா ஆக்சிஸ் போகும்போது ராட் ரொட்டேட் ஆச்சுனா ml square by 12 அதனால இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml square by 12 இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இங்க எடுத்துட்டு வரணும்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் மாஸ் into the distance square கரெக்ட்டா ரைட் ஓகே நீட் ஆஸ்பிரண்ட் நோ ப்ராப்ளம் இன்ஸ்டிடியூட் கிளாஸ் கவனிங்க நோ இஷ்யூ அதே மாதிரி டுமாரோ வி ஹாவ் கிராவிடேஷன் ஒரே ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ இட்ஸ் அபவுட் 5 hours கண்டிப்பாக 5 hours இருக்கும் 10 to 3 நாளைக்கு கிராவிடேஷன் ஓகேவா ஸோ ஷோராக அதை அட்டன் பண்ணுங்க ஒருவேளை காலையில் அட்டன் பண்ண முடியலன்னா நீங்கள் ஈவினிங் கூட கம்பல்சரியாக அதை பார்த்துருங்க ஒரே ஒரு வீடியோ போதும் அந்த ஒரு வீடியோவில் கம்ப்ளீட் நம்ம கிராவிடேஷனை முடிச்சிடலாம் ஓகேவா ரைட் சரி இது புரிஞ்சுதா ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம் சால்வ் பண்ணலாம் listen the next question is there are two rods the mass of the first rod is m and mass of the second rod is 2m mass of the second rod is 2m okay va now find moment of inertia of this system if the axis is passing through the center of mass of the system நீங்க கால்குலேட் பண்ற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்க இருக்கணும் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆக்சிஸ் போகணும் ஆல்சோ perpendicular to length of the system சிஸ்டமோட லென்த்துக்கு பெர்பெண்டிகுலரா அந்த ஆக்சிஸ் போகணும் அப்புறம் சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸுக்கும் அந்த ஆக்சிஸ் போகணும் ஓகேவா இந்த மாதிரி क्वेश्चंस were very 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 important இந்த மாதிரி क्वेश्चंस நிறைய டைம் கேக்குறாங்க ஓகேவா now நீங்க என்ன சார் பண்ணனும் ஃபர்ஸ்ட் அவன் சொல்ற பாயிண்ட் நல்லா கவனிங்க சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும் சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் தெரியணும் அப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இப்போ இவரோட லெந்த் L னா அப்ப இவரோட லெந்த் 2L ஆ தான இருக்கணும் ஏன் சார்னா இவரோட லீனியர் மாஸ் டென்சிட்டி lambda this lambda is nothing but m by L அப்ப இவரும் சேம் மெட்டீரியல் so the same lambda linear mass density is same ஆனா இவரோட மாஸ் 2m டிவைட் பை இவரோட லெந்த் எனக்கு என்னன்னு தெரியாது x ன்னு வெச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுங்க m by L is equals to 2m by x m by L is equals to 2m by x ஓகேவா now m and m will cancel இந்த x இங்க எடுத்துட்டு போய்ட்டீங்கன்னா x is equals to 2 into L தானே சோ இந்த மாதிரி லீனியர் மாஸ் டென்சிட்டியவோ இல்ல சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டியவோ வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும் ஓகே ஒவ்வொரு மாஸோட சென்டர் ஆஃப் மாஸையும் கண்டுபிடிக்கணும்பா இப்போ இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் எங்க இருக்கும் இவர் L னா L by 2 ல தான் இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா L by 2 டிஸ்டன்ஸ் போய் இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் இவரோட லெந்த் 2L அப்போ L கிட்ட போனீங்கன்னா கரெக்ட்டா L
from one end of the rod போனீங்கன்னா இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் கிடைக்கும். இப்போ இந்த சம் நீங்க எப்படி பார்க்கணும்னா இந்த பாயிண்ட் தான் இது கோஆர்டினேட். கோஆர்டினேட்ல இருந்து L/2 டிஸ்டன்ஸ் போனா உங்களுக்கு mங்கிற ஒரு மாஸ் இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் மாஸா நினைச்சுக்கணும் அந்த ராட. நெக்ஸ்ட் இங்க இருந்து L போகணும்னா இல்லனா இங்க இருந்து 3L/2 டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மாஸ் இருக்கு, அது 2m ன்னு நினைச்சுக்கணும். இது ஃபுல்லா ஒரே மாஸ் m L/2 டிஸ்டன்ஸ்ல from one end of the rod. நெக்ஸ்ட் இது ஃபுல்லா 2m எங்க இருக்கும்? Lங்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து இங்க இருந்து Lங்கிற டிஸ்டன்ஸ். ஆனா இங்க L plus L சாரி 2L டிஸ்டன்ஸ். சாரி இட் இஸ் 2L டிஸ்டன்ஸ். ஓகேவா? இங்க இருந்து இங்க L, இங்க இருந்து இங்க L. அப்ப மொத்தமா இது எவ்வளவு? 2L டிஸ்டன்ஸ் போனா 2m அப்படிங்கிற மாஸ் இருக்கு. இத வச்சுக்கிட்டு இப்ப நீங்க சென்டர் ஆஃப் மாஸ் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப சென்டர் ஆஃப் மாஸ் இந்த மாதிரி இடத்துல வருமா? இந்த சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணணும். வாட் இஸ் எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். சோ the x center of mass என்ன பண்ணுவீங்க? m1 is m m1 ஓட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L/2 ல இருக்கு. சோ L/2 பிளஸ் m2 is 2m m2 எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க? 2L டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. டிவைட் பை டோட்டல் மாஸ் இஸ் m plus 2m which is 3m. கரெக்ட்டா? Now m are cancelled. Remaining 2L into 2 it is 4L. 4L plus L/2 9L/2 divide by 3. Now 3 9 cancel பண்ணீங்கன்னா 3. அப்ப எவ்வளவு வருது? 3L/2 அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ். 3L/2ங்கிறது 1.5L. சார் இங்க இருந்து இங்க L, அப்ப இங்க இருந்து இங்க போனீங்கன்னா இதான் 1.5L. சோ எக்ஸாக்ட்டா 3/2L ல, அதாவது இந்த பாயிண்ட்ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. இப்போ நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஆக்சிஸ் எங்க போகணும்னா சென்டர் ஆஃப் மாஸ் வழியா தான் போகணும். இது வழியா போகணும் ஆக்சிஸ் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகும்போது இந்த ரெண்டு ராட் ரொட்டேட் ஆச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்றது மட்டும் விஷயம் கிடையாது, அந்த ஆக்சிஸை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆக்சிஸை கண்டுபிடிக்கிறது சரியா? இப்போ இந்த ஆக்சிஸோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த டிஸ்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ராட் கொடுக்குற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிங்க. அடுத்து செகண்ட் ராட் கொடுக்குற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ராடோட ஆக்சிஸ் இங்க இருக்கா? சென்டர் ஆஃப் மாஸ்ல போச்சுனா இப்போ இதுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் இது L/2 இது L/2, அப்ப இது L டிஸ்டன்ஸ்ல இருக்கு. செகண்ட் ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க L ல இருக்கு, இது L/2 போச்சு, அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன? L/2 ல இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா இதுதான் நீங்க கண்டுபிடிக்க போற ஆக்சிஸ்னா ஆக்சிஸ்ல இருந்து லெஃப்ட் சைடுல போனீங்கன்னா இங்க ஒரு மாஸ் இருக்கு, அது mங்கிற மாஸ். இந்த m மாஸோட சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? the distance is L. இவர் கொடுக்குற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை I1 ன்னு கண்டுபிடிங்க. பிளஸ் அதே ஆக்சிஸ்ல இருந்து இங்க இதுதான் ராட் இப்படி இருக்கு, ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கு. இப்போ இங்க இந்த ஆக்சிஸ்ல இருந்து இந்த ஆக்சிஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை மாத்துங்க. இங்க நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து L/2, இங்க இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் mL²/12. இந்த mL²/12 ல இருந்து இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சீங்கன்னா அது I2. ஓகேங்களா? so now the I2 is equals to இந்த ஆக்சிஸ்க்கு parallel ஒரு ஆக்சிஸ் சூஸ் பண்ணனும், அந்த ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போணும். இது சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகுது, இதுக்கு parallel-ஆவும் இருக்கு. so இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா is mL²/12 plus இந்த டிஸ்டன்ஸ் L/2. கரெக்ட்டுங்களா? so m into L/2 the whole square which is L²/4. இந்த வேல்யூ எவ்வளவு வருது? இது into 3 பண்ணா 12. சாரி, இது 3 பண்ணா 3 plus 1 is 4/mL². அப்ப 3/3mL², சாரி mL²/3 வரும். கரெக்ட்டா? இந்த டேர்ம் into 3 இந்த டேர்ம் into 3 பண்ணிக்கோங்கப்பா. 3 plus 1 is 4mL²/12 வரும். இத கேன்சல் பண்ணா 3 ஆகுமா? so mL²/3 அப்படிங்கிறது I2 ஓட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. I1 ஓட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? இந்த இடத்துல ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா mL²/12 வந்திருக்கும். ஆனா எனக்கு ஆக்சிஸ் இங்க இல்ல, இங்க இருந்து இங்க parallelக்கு போய் இப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? சோ அப்போ mL²/12 பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ் L இல்லையா, அதனால m into L². so I1 is equals to
12 plus 1 is 13. So 13 ml square by 12 ங்கிறது இந்த first rod கொடுக்கிற moment of inertia, ml square by 3 ங்கிறது இந்த second rod கொடுக்கிற moment of inertia. Okay, now the total moment of inertia is 13 by 12, 13 ml square by 12 plus 4 ml square by 12. Actually ml square by 3 தான், நான் எனக்கு common 12 வரணும்ங்கிறதுக்காக நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? So into 4 பண்ணீங்கன்னா இது 4 ml square by 12 இருக்கும் because common is 12. So ml square by 12, 4 plus 13 is 17. So 17 ml square by 12 ங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். Clear? இது புரிஞ்சுதா? லீலா ராஜன், ஐ திங்க் இன்னொரு 1 hour or 1.5 hour எடுத்தாலே இந்த டாபிக் முடிஞ்சிடும். ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டார்க், அப்புறம் ஆங்குலர் மொமெண்டம், இட்ஸ் இனஃப். அப்புறம் டைனமிக்ஸில் எப்படி அப்ளை பண்ணணும் கான்செப்ட் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸ்டார்ட் பண்ணலாமா ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்? ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் நான் நிறைய டீச் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சம்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டவுட்ஸ் வரும். ஓகேவா? நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. கிளியர்? ஸோ என்ன டவுட் வருதோ அது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதோட ஆன்சரை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ இப்போ ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் போக போகிறோம். ரைட், சரி. இப்போ நான் சொல்ல போகிற சில பாயிண்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அது தெளிவாக புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் ஈஸியாக மாறும். ஓகேவா? லிசன். ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். இந்த ரொட்டேஷனல் டைனமிக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, லீனியர் டைனமிக்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி தெளிவாக படிச்சிருக்கிறோம். ஒரு டைம் சின்ன ரீகால் கொடுத்துட்டு மறுபடியும் நான் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்குள்ளே வரேன். ஓகேவா? இந்த லீனியர் டைனமிக்ஸில் மொத்தமாக 3 கேஸ் பார்த்தோம். கரெக்டா? சொல்லுங்க, என்னென்ன கேஸ் பார்த்தோம்? மோஷன் இன் 1 டைமென்ஷன் படித்தோம் இல்லையா? ஒரு பார்ட்டிக்கல் லீனியரா மூவ் ஆகும்போது, ஒரு பார்ட்டிக்கல் லீனியரா மூவ் ஆகும்போது 3 கேஸ் தான் நடக்க முடியும். அந்த 3 தாண்டி வேற எதுவுமே நடக்க முடியாது. என்னென்ன கேஸ்? அந்த பார்ட்டிக்கல் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போகலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? யூனிஃபார்ம் மோஷன் ஆர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. So a particle can move linearly with some velocity if the velocity is constant. சார் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில ஒரு பார்ட்டிக்கல் போச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் கேஸ். இதுக்கு நீ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் டேக்கன். ஏன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? ஆக்சிலரேஷன் இஸ் 0 ஆக்சிலரேஷன்ல போகுதுன்னு அர்த்தமா? அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆச்சுன்னா, இல்ல யூனிஃபார்ம் மோஷன் क्वेश्चनல சொன்னாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சிலரேஷன் 0. இந்த சம்ல நீ டைமை கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மென்ட்டை கண்டுபிடிக்கணும், இல்ல ஏதாவது ஒரு வெலாசிட்டி எதை கண்டுபிடிக்கிறதுனாலும் நீ இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும், வேற ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபார் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஒரு ஆப்ஜெக்ட் ஒரே ஸ்பீடில் போச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. வேற என்ன சார் பண்ணலாம்? அந்த ஸ்பீடை மாற்ற முடியும். ஸ்பீடை அதிகம் பண்ணலாம், ஸ்பீடை கம்மியும் பண்ணலாம். ரெண்டாவது கேஸ். இப்போ ரெண்டாவது கேஸ் எதை பத்தி பேசுதுன்னா, இஃப் the velocity of initial velocity of the body is changes.
some different magnitude. Sir, u இருந்த velocity v மாறிடுச்சு சார். இது மாறுறதுக்கு என்ன காரணம்? tங்கிற டைமுக்கு அப்புறம் இது v மாறுனதுக்கு என்ன காரணம்? இந்த பார்ட்டிகல் மேல ஆக்ட் ஆன ஆக்சிலரேஷன். இந்த ஆக்சிலரேஷன் சேம் டைரக்ஷன்லயும் இருக்கலாம், ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் இருக்கலாம். ஒருவேளை ஆக்சிலரேஷனும் இனிஷியல் வெலாசிட்டியோட டைரக்ஷனும் சேமா இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். இதுவே வெலாசிட்டியும் பார்ட்டிகல் மேல ஆக்ட் ஆகிற ஆக்சிலரேஷனும் ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் ஆர் டீசலரேஷன். சோ ரெண்டாவது கேஸ் இதுதான். வெலாசிட்டி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லாட்டி வெலாசிட்டி கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகலாம். இப்படி ஆச்சுன்னா இதுக்கு பேரு acceleration is constant, uniform acceleration motion. A particle is uniformly accelerated, a particle is uniformly decelerated அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? so uniform accelerationல ஒரு கான்செப்ட் நடக்கும்போது, ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகும்போது நீ என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன வெலாசிட்டி, எவ்வளவு தூரம் போயிருக்கு, ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன டிஸ்டன்ஸ் போயிருக்கும், இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, you can use all 5 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். 5 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்? only for constant acceleration. சார் அந்த ஆக்சிலரேஷன் பாசிட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நீ இந்த ரெண்டாவது கேட்டகரியில தான் சம்ம வச்சிருக்க. யூனிஃபார்மா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, இல்லாட்டி யூனிஃபார்மா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இந்த சிச்சுவேஷன் நீ யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாஸ் என்ன? v minus u is equals to at formula, v square minus u square is equals to 2as formula, or s is equals to ut plus of at square formula, or s is equals to v plus u by 2 into t formula, or sn is equals to u plus a by 2 into 2n minus 1 nth second formula. கரெக்ட்டா? இந்த 5 ஃபார்முலாவை நீ எப்ப யூஸ் பண்ணலாம்? only if the acceleration is constant. acceleration constant இருந்துச்சுன்னா இந்த 5 ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும் in linear dynamics. third case என்ன சார்? first case ஒரே ஸ்பீட்ல போச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னீங்க. செகண்ட் கேஸ் ஸ்பீட் ஒரே மாதிரி இன்க்ரீஸோ இல்ல ஒரே மாதிரி டிக்ரீஸோ ஆச்சுன்னா, மூணாவது கேஸ் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகாம இல்ல ஒரே மாதிரி டிக்ரீஸ் ஆகாம இருந்துச்சுன்னா, பட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகல, யூனிஃபார்மா டிக்ரீஸ் ஆகல அப்படின்னா இது வேரியபிள் ஆக்சிலரேஷன். நான் யூனிஃபார்ம் ஆர் வேரியபிள் ஆக்சிலரேஷன், அதுதான் மூணாவது கேஸ். இப்படி வேரியபிள் ஆக்சிலரேஷன்ல சம்ஸ் வரும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். ஆவரேஜ் ஆக்சிலரேஷனை ஃபைண்ட் பண்ணணும். எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டைம் டேக்கன். இதை அப்ளை பண்ணி நீ ஆவரேஜ் ஆக்சிலரேஷனை ஃபைண்ட் பண்ணணும். ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆவரேஜ் ஆக்சிலரேஷனை நீங்க என்னவா எடுத்துக்கணும்? கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் புரிஞ்சுக்கணும். ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். இப்போ இது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனா ஆயிடுச்சுன்னா சம் இங்க டர்ன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த சம் இந்த ரெண்டாவது கேட்டகரிக்கு வந்துருச்சு. இப்போ நீ என்ன பண்ணலாம்? இந்த 5 கைனமேட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி இந்த நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் சம்மையும் சால்வ் பண்ண முடியும். கரெக்டா? ஆக்சுவலா லீனியர் டைனமிக்ஸ் இருக்கு இல்லையா, கைனமேட்டிக்ஸ்ல இருக்க மொத்த விஷயமே இவ்வளவுதான். நீ அந்த சாப்டரை உருண்டு பரண்டு எப்படி படிச்சாலும் இந்த 3 பாக்ஸ்க்குள்ள மட்டும் தான் சம் வந்து நிற்கும். ஒன்று ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நிற்கும், இல்லாட்டி செகண்ட் பாக்ஸில் நிற்கும், இல்லாட்டி தேர்ட் பாக்ஸில் நிற்கும். ஓகேவா? மோஸ்ட்லி செகண்ட் பாக்ஸில் தான் சம்ஸ் ஜென்ரேட் ஆகும், நிறைய சம்ஸ் வரும். ஓகேங்களா? யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். வேரியபிள் ஆக்சிலரேஷன்னா நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப், வேரியபிளை கான்ஸ்டன்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது பாக்ஸுக்கே சம் வந்துடும். ஓகேவா? சில டைம் மட்டும்தான் இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கான்செப்ட்ஸ் வரும். இது ரொம்ப ஈஸி, ஒரே ஒரு ஃபார்முலாவை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆக்சிலரேஷன் இல்லாத டைம்ல, ஜீரோ ஆக்சிலரேஷன்ல நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ணுவோம். கரெக்டா? இதுதான் லீனியர் டைனமிக்ஸ். இங்க பார்த்த இதே கான்செப்ட், இதே சிச்சுவேஷன் இங்க நடக்கிற எல்லாமே ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல நடக்கும். ஆனா யாரா நடப்பாங்க சார், எப்படி மாறும், என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னா அதை தான் இப்ப பார்க்க போறோம். இது கிளியரா? லீனியர் டைனமிக்ஸ் கிளியரா?
மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு சாப்டர் படிச்சிருப்போம் இல்லையா? அது உங்களுக்கு கிளியரா? இந்த டாபிக்ஸ் இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? இந்த 3 கேட்டகரியை இஸ் திஸ் கிளியர்? ஸோ இதே ரூலை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ரொட்டேஷனல் டைனமிக்ஸை படிக்க போகிறோம்ப்பா. ஓகேவா? ஸோ இது கிளியராக இருந்துச்சுன்னா ரொட்டேஷனல் டைனமிக்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, லிசன். இப்போ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்னா என்னென்ன கேரக்டர்ஸ் உள்ள வராங்கன்னு பார்க்க. ஓகேவா? நான் தனியாக ஒரு சர்க்குலர் மோஷன் வீடியோ ஒரே ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 3-4 hours ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஒரு சில பேசிக்ஸ் மட்டும். ஓகே, இட் இஸ் நாட் அ சர்க்குலர் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன்னா வேற, சர்க்குலர் மோஷன்னா வேறப்பா. சர்க்குலர் மோஷனுக்கும் ரொட்டேஷனல் மோஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? ஒரு மாஸ் அதோட ஓன் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அது ரொட்டேஷனல். ஓகே, ஒரு ஆக்சிஸை பொறுத்து ஒரு பர்டிகுலர் பீஸ் மட்டும் ரொட்டேட் ஆச்சுன்னா அது சர்க்குலர் மோஷன். இது சர்க்குலர். ஒரு மாஸ் ஒரு ஆக்சிஸை ரொட்டேட் ஆகி வருது இல்லையா, அது சர்க்குலர் மோஷன். ஒரு மாஸ் அதோட ஓன் ஆக்சிஸ்லயே ரொட்டேட் ஆச்சுன்னா அது ரொட்டேஷனல் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், மூன் எர்த் ரொட்டேட் ஆகி வருதுல்ல, அது வந்து சர்க்குலர் மோஷன். எர்த் ஓன் ஆக்சிஸ்லயே சுத்துது இல்லையா, அது ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் ஆர் ரொட்டேஷனல் மோஷன். கரெக்டா? எஸ், ஆக்சிலரேஷன் வேரியபிளாகவும் இருக்கும், கான்ஸ்டன்ட் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் ஆக்சிலரேஷனை ஃபைண்ட் பண்ணணும். அந்த ஆவரேஜ் ஆக்சிலரேஷனை வச்சுட்டு நம்ம சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட் கைஸ், லிசன். இப்போ இது ஒரு லைக் ஒரு சர்க்குலர் பிளேட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இந்த சர்க்குலர் பிளேட்ல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு மாஸ் இருக்கு. ஓகேவா? இந்த மாஸ் மேபி a small m. இப்போ இந்த பிளேட் வந்து ரொட்டேட் ஆகுது. இனிஷியலா ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது the angular velocity is 0, ω1 ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. லீனியர் டைனமிக்ஸ்ல ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுறது நம்ம லீனியர் வெலாசிட்டி, இனிஷியல் லீனியர் வெலாசிட்டின்னு சொல்றோம் இல்லையா? இதே ரொட்டேட் ஆகும்போது இனிஷியலா ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த வெலாசிட்டி இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேவா? இனிஷியலா ரொட்டேட் ஆகும்போது வர வெலாசிட்டி இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம்ல இங்க இருந்து அந்த மாஸ் இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாஸ் இப்போ இந்த பாயிண்ட்க்கு வந்துருச்சு. இந்த இடத்துல டைம் வந்து 0, அதனால தான் இது இனிஷியல். இப்போ டைம் வந்து t. இங்க இருக்கிற மாஸ் இங்க வந்திருக்குன்னா இது ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கு? இட் இஸ் கவரிங் a theta டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கு. இப்போ this angular velocity, இந்த final angular velocity இந்த இடத்துக்கு வரும்போது it should have some different angular velocity ω2. ஓகேங்களா? ω2ங்கிறது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, ω1ங்கிறது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. இங்கேக்கும் நடுவில் இருக்கிற டைம் டேக்கன் இஸ் t. now in linear dynamicsல நீங்க என்ன பண்ணுவீங்க? final velocity v, initial velocity u and linear acceleration is a. இந்த uங்கிற velocity vங்கிற velocity லீனியர்ல மாறுனதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து t. கரெக்ட்டா? இங்க vங்கிறது யாரு? ω2. uங்கிறது initial velocity which is ω1. இங்க ஒரு பார்ட்டிகல் u velocityல ஸ்டார்ட் பண்ணி v velocityக்கு போக இவர் tங்கிற டைம் எடுத்திருக்காரு. இதுக்கு காரணம் இந்த aங்கிற ஆக்சிலரேஷன். அதே மாதிரி இந்த பிளேட் ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசன் angular acceleration. அங்க linear acceleration a, இங்க angular acceleration is alpha. so a க்கு பதிலா alpha வரும். இங்க 0 ω1 ல இருந்து ω2 போகிறதுக்கு என்ன டைம் எடுத்தாரு? tங்கிற டைம் எடுத்தாரா? இங்க vu ஆ மாறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் t னா இங்க ω1 ω2 ஆ மாறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் t. இது புரிஞ்சுதா? is this clear? so this is first equation. linear dynamicsல நம்ம v minus u equals to at ங்கிற ஃபார்முலாவை எப்ப போடுவோம்? uங்கிற வெலாசிட்டி vங்கிற வெலாசிட்டியா மாறினதுக்கு tங்கிற டைம் எடுத்திருக்கும். இதுக்கு காரணம் aங்கிற ஆக்சிலரேஷன். இந்த 4 பேத்துல யாராவது ஒருத்தங்களை கண்டுபிடிக்கணும்னா v minus u equals to at போடுவோம் இல்லையா? அதே சிச்சுவேஷன் தான் இங்க. ω1ல ரொட்டேட் ஆக ஆரம்பிச்ச ஒரு மாஸ் ω2ங்கிற வெலாசிட்டி அட்டைன் பண்ணிருக்கு. இந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் t. இப்போ ω1 ω2 மாறினதுக்கு tங்கிற டைம் எடுத்திருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த பிளேட்டோட ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்பா. and one more thing is important. இங்க a கான்ஸ்டன்ட் செகண்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இங்க யாரு கான்ஸ்டன்ட்?
alpha is constant. If alpha is constant, angular acceleration questionல கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ω2 minus ω1 is equals to alpha into tங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இது புரிஞ்சுதா? ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டியை கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டாலும் யூஸ் பண்ணலாம். ஆங்குலர் ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா இது ரெண்டும் தெரியும், இதுவும் தெரியும். ஆல்ஃபா கேட்குறாங்க சார் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஓகே, லிசன். ஃபார் எக்ஸாம்பிள், if a circular plate rod யாரோ ஒருத்தங்க, ஓகேங்களா, அவங்களோட final angular velocity is 2 pi radian per second னு வெச்சுக்கோங்க. final angular velocity, initial angular velocity is pi by 2 radian per second. sir radian per second ங்கிறது angular velocity யோட யூனிட். ஓகேவா? angular velocity யோட யூனிட். ஏனா angular velocity நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா omega is nothing but d theta by dt. இந்த பிளேட் இந்த மாஸ் மூவ் ஆகும்போது ஏதாவது நடுவுல ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மாஸ் இங்க வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் dt ஆ இருக்கும். இவர் கவர் பண்ணது d thetaங்கற ஆங்கிளா இருக்கும். so d theta by dt is nothing but angular velocity here. அந்த சின்ன பீஸை கவர் பண்ணும்போது இருக்கிற angular velocity. ஓகேங்களா? so omega is d theta by dt. லீனியர் டைனமிக்ஸ்ல இது என்னன்னு சொல்லுவோம்? ஒமேகாக்கு பதிலா v சொல்லுவோம். v is ds by dt ன்னு சொல்லுவோம். ds by dt. அங்க linear displacement by time taken, இங்க angular displacement by time taken. thetaங்கிறது linear displacement, sங்கிறது linear displacement, thetaங்கிறது angular displacement. எவ்வளவு angle displace ஆகுது, எவ்வளவு angle நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது angular displacement. ஓகேவா? so d theta by dt is omega, ds by dt is v. this omega is not constant, variable. ஏன்னா இது வேரியபிளா இருந்தா தான அது கான்ஸ்டன்ட்டா இருக்க முடியும். அதே மாதிரி v கான்ஸ்டன்ட்டா இருந்தா a 0 ஆயிடும்ல. இங்க v வேரியபிள், அதனால a கான்ஸ்டன்ட். இவர் வேரியபிள், அவர் கான்ஸ்டன்ட். இங்க இவர் வேரியபிள், அவர் கான்ஸ்டன்ட். ஓகேவா? சரி. now யூனிட் ஏன் சார்னா தீட்டா. தீட்டாவை நம்ம ரேடியன்ல சொல்லுவோமா? டிவைட் பை டைம் டேக்கன். டைம் டேக்கன்னா செகண்ட். சோ ஒமேகானா ரேடியன் பர் செகண்ட். ரேடியன் பர் செகண்ட். ஓகேங்களா? இவருக்கு டைமென்ஷன் t பவர் -1. ஏன்னா ரேடியனுக்கு டைமென்ஷன் கிடையாது, செகண்டுக்கு மட்டும் தான் டைமென்ஷன். டினாமினேட்டர்ல டைம் வரும், அது மேல போனா t பவர் -1. ஓகே, ஃப்ரீக்வென்சிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் ஒரே டைமென்ஷன் தான். சரி. now இந்த pi by 2 radian per second ல இருந்த velocity, angular velocity 2 pi radian per second க்கு மாறிடுச்சு சார். pi by 2 radian per second ல இருந்த velocity 2 pi radian per second velocity க்கு மாறிடுச்சு. இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் ஒருவேளை 3 செகண்ட். இப்போ what is angular acceleration னு கேக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது அப்படியே லீனியர் டைனமிக்ஸோட ரிலேட் பண்ணீங்கன்னா radian per second ன்னு சொல்றதுக்கு பதிலா அவன் என்ன சொல்லிருப்பான்? final velocity is 30 meter per second, initial velocity is 10 meter per second, the time taken 10 meter per second ல இருந்து 30 meter per second க்கு வரதுக்கு ஒருவேளை 3 செகண்ட் ஆயிருந்தா ஆங்குலர் சரி லீனியர் ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப இதுவும் ஒரே மாதிரி சம் தான். இங்க angular velocity final, linear velocity final. angular velocity initial, linear velocity initial. இந்த linear final ஆ மாறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 3 செகண்ட். அதே இங்க angular initial, angular final ஆ மாறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 3 செகண்ட். இது புரியுதா? is this clear? ரொம்ப ஈஸி ஆக்சுவலா rotational dynamics. linear dynamics நீங்க அழகா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா rotational dynamics was very 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 easy. ஓகே, இங்க என்ன பண்ணிருப்போம்? ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, டைம் தெரிஞ்சிருச்சு, a வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? a is equals to v minus u, அதாவது 30 minus 10 divided by the time taken is 3. so 20 by 3 meter per second squareங்கிறது லீனியர் டைனமிக்ஸ் னு சொல்லுவோமா? அதேதான் இங்கேயும். so alpha is equals to ω2 minus ω1 divided by time taken. இங்க பாருங்க, இந்த டைம் இங்க வந்துச்சுனா ω2 minus ω1 divided by time taken. இங்க ω2 என்ன? 2 pi minus ω1 என்ன? pi by 2, time taken என்ன? 3. so 2 pi ல pi by 2 போச்சுனா 3 pi by 2 divided by 3. now 3 will cancel. so pi by 2 radian per second square. angular acceleration unit என்ன? radian per second square. ஓகேவா? is this clear? is this clear? சார் நீ rotational dynamics படிக்கும்போது ஒவ்வொரு சம்மையும் அதுக்கு parallel-ஆ ஒரு linear dynamics சம்மாவும் நீ புரிஞ்சிக்கலாம். சார் இதுக்கு பதிலா இது இப்படி மாறி இருக்கும் சார், அவ்வளவுதான். linear dynamics-ல இதே மாதிரி linear dynamics-ஐ கொடுத்தா இப்படி தான் கொடுத்துருக்கணும். புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? come on.
So இதுதான் first kinematic equation for rotational dynamics. ஆனால் இது ஒன்றும் தனியாக வித்தியாசமான ஒரு சம்லாம் கிடையாது, வித்தியாசமான ஒரு ஃபார்முலாவும் இது கிடையாது. நீங்கள் லீனியர் டைனமிக்ஸ் ஆல்ரெடி பூந்து விளையாடின ஒரு சம் தான் இது, அதை தான் அப்படியே மாற்றி வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வேற செகண்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா இஸ் இன் செகண்ட் ஃபார்முலா லீனியர் டைனமிக்ஸ்ல எப்படி வரும்? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2as ன்னு வருமா? சரி, இங்க ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல இங்க பாருங்க, இதுதான் ஒரு பார்ட்டிகல் ரொட்டேட் ஆக போற சர்க்குலர் ஆர்பிட். இப்போ இங்க இருக்குது ஒரு பார்ட்டிகல், அதோட மாஸ் m. ஓகேங்களா? now the time is 0 second. இங்க இருக்கிற பார்ட்டிகல் மூவ் பண்ணி இங்க வந்துருச்சுப்பா. இங்க இருக்கிற பார்ட்டிகல் மூவ் பண்ணி இங்க வந்துருச்சு when time is equals to 3 second, I mean t second. tங்கிற டைம்ல பார்ட்டிகல் இங்க வந்துருச்சு. இப்போ இந்த பார்ட்டிகல் கவர் பண்ணி இருக்கிற டிஸ்டன்ஸ் பாருங்க, இதுதான் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கு. இந்த டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்? s is equals to r into theta ன்னு கண்டுபிடிக்கலாமா? பை மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டாலோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஆர்க் லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டால் இன்டு த தீட்டா. r into theta போனீங்கன்னா உங்களுக்கு s கிடைச்சிடும். now இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, இங்க இருக்கிற angular velocity is omega 2. இது initial angular velocity, இது final angular velocity. இந்த initial angular velocity வேற ஒரு velocityயா மாறினதுக்கு ரீசன் இங்க இருக்கிற angular acceleration. சேம் இதே சிச்சுவேஷன் தான் இங்கேயும் படிச்சிருப்போம். இனிஷியலா ஒரு மாஸ் யூங்கிற வெலாசிட்டில மூவ் ஆகுது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மாஸோட வெலாசிட்டி வியா மாறிடுச்சு. இவர் யூல இருந்து வியா மாறினதுக்குள்ள எஸ்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணிட்டாரு. ஏன் இந்த வெலாசிட்டி யூல இருந்து வியா மாறிச்சுன்னா அதுக்கு காரணம் ஏங்கிற ஆக்சலரேஷன். இவர் மொத்தமா எடுத்துக்கிட்ட டைம் டி. இப்போ இதுவும் சிமிலரா? ரெண்டும் சிமிலர். அது லீனியர் டைனமிக்ஸ், இது ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். அவ்வளவுதான் இங்க விஷயம். ஓகேவா? நவ் இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் அங்க லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அங்க s ன்னு சொல்றீங்க இல்லையா லீனியர் டைனமிக்ஸ்ல, இங்க தீட்டா தான் சார் அதுக்கு ஈக்குவலண்டான குவாண்டிட்டி. அப்போ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2as எப்படி மாறும்னா, final velocity is omega 2, so omega 2 square minus initial velocity u, ஆனா இங்க omega 1, so omega 1 square is equals to 2 into அது linear acceleration. இங்க omega 1 omega 2 மாறுனதுக்கு காரணம் angular acceleration which is alpha into அங்க linear displacement s, இங்க angular displacement is theta, so 2 alpha into theta. இது செகண்ட் ரொட்டேஷனல் டைனமிக்ஸோட கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஒமேகா 2 ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 into alpha into theta is the second kinematic equation for finding final velocity or initial angular velocity or angular acceleration or angular displacement. சார் இந்த 4 குவான்டிட்டில யாரோ ஒருத்தங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். இது புரிஞ்சுதா? சரி, இப்போ நான் இதுல ஒரு சும்மா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி போடுறேன். ஓகே, now the question is, if the angular acceleration is pi by 3 radian per second square, angular acceleration கொடுத்துட்டாங்க. ஓகேவா? now the omega 2 is 2 pi radian per second. Okay, radian per second omega 2, and omega 1 is 0. Find angular displacement. இப்படி கேக்குறாங்க. எவ்வளவு தீட்டா வந்து ரொட்டேட் ஆயிருக்கு, எவ்வளவு தீட்டா வந்து சுத்தி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. லீனியர் டைனமிக்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஒமேகா 2 க்கு பதிலா ஏதாவது ஒரு 30 மீட்டர் per second ஃபைனல் வெலாசிட்டி, ஒமேகா 1 0 க்கு பதிலா இங்க 0 இனிஷியல் வெலாசிட்டியா இருக்கலாம், இல்லாட்டி ஒமேகா 1 க்கு சரி u க்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்திருக்கலாம். அப்புறம் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இங்க வந்து நான் pi by 3 ன்னு கொடுத்தா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க லீனியர் ஆக்சலரேஷனை ஒரு 2 மீட்டர் per second ஸ்கொயர், 7 மீட்டர் per second ஸ்கொயர் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு s கேட்டிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்க தீட்டாவை கேக்குறாங்க, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்டை கேக்குறாங்க. சோ ஃபார்முலா என்ன, omega 2 square which is 2 pi the whole square minus omega 1 square, omega 1 is 0, so 0 square is equals to 2 into angular acceleration is pi by 3 into the displacement, angular displacement is theta. Okay, now 4 pi square is equals to 2 pi by 3 into theta. Now the pi and pi square will cancel.
2 4 will cancel by 2 times. இந்த 3 இங்க போச்சுனா theta is equals to 6 pi. Listen carefully, 6 pi. சார் ஒரு சர்க்கிளுக்கு 2 pi தான் இருக்கு. ஒரு சர்க்கிளுக்கு மேக்ஸிமமே 2 pi தான், கரெக்ட்டா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி இங்க வந்துச்சுனா என்ன ஆகும்? 2 pi தான், 2 pi ரேடியன் தான் ஒரு சர்க்கிள் வருது. ஆனா எப்படி சார் இங்க 6 pi வருது அப்படினா இதுக்கு அர்த்தம் இது 3 டைம்ஸ் ரொட்டேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். 3 டைம் ரொட்டேட் ஆயிருச்சு. ஒரு டைம் ரொட்டேட் ஆனா 2 pi, இன்னொரு டைம் ரொட்டேட் ஆச்சுனா 4 pi, இன்னொரு டைம் ரொட்டேட் ஆச்சுனா 6 pi. So 2 pi 0 radian per second இருந்த velocity 2 pi radian per second velocity attain பண்ணனும்னா ஒருவேளை angular acceleration pi by 3 இருந்திருந்தா அந்த பார்ட்டிகல் 3 டைம் சுத்தி முடிச்சிருக்கும். மூணாவது டைம் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் இவரோட ஃபைனல் வெலாசிட்டி 2 pi radian per second மாறி இருக்கும் சார். Is this clear? இது புரிஞ்சுதா? சில டைம்ஸ் இந்த மாதிரி ரேடியன்ஸ் வந்து 20 pi 70 pi அந்த மாதிரிலாம் வரும். நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அதுல இருந்து எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபார்முலா வேணா சொல்றேன், இங்க பாருங்க. ஒரு ஃபார்முலா, இது இட்ஸ் நாட் ஃபார்முலா ஆக்சுவலி. லிசன். இப்போ n pi ரேடியன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இத நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸா மாத்தணும்னா நம்பர் ஆஃப் ரொட்டேஷனா மாத்தணும்னா the thing is very simple. number of rotation கண்டுபிடிக்கிறதுக்கு கன்வர்ட் பண்றதுக்கு நீ என்ன பண்ணனும்னா n pi ரேடியன் கொடுத்திருக்காங்கல்ல அந்த n pi 2 pi ஆல டிவைட் பண்ணனும், அவ்வளவுதான். 20 pi னா 20 pi by 2 pi, 80 pi னா 80 pi by 2 pi, 23 pi னா 23 by 2 pi. ஓகேவா? கிளியர்? n pi அப்படி ரேடியன்ஸ் கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு வேணாலும் வரலாம். அந்த n வந்து 1 2 3 ஆவும் இருக்கலாம், 0.3 0.8 ஆவும் இருக்கலாம், இல்லாட்டி இந்த n க்கு பதிலா 2 by 3 கூட இருக்கலாம், 2 pi by 3 ஆர் 1 by 3 ஆ இருக்கலாம், அதாவது pi by 3. இந்த pi க்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் யாரா வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் அந்த n pi 2 pi ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வர ரிசல்ட் தான் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். இது புரிஞ்சுதா? Any doubt? Okay. ஓகே கைஸ், லிசன். ஸோ ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கோங்க. மறுபடியும் வந்து நம்ம இப்போ ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் நிறையா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் போடலாம். ஓகேவா? டேக் 5 minutes பிரேக். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு 1.5 hour வில் கம்ப்ளீட் திஸ் சாப்டர். ஓகே ரைட்? ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. இட்ஸ் அ பிரேக். ஆஃப்டர் 5 minutes we will solve the numerical. அதுக்கப்புறம் டார்க், ஆங்குலர் மொமெண்டம், அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஓகேவா? டேக் சம் டைம்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோ தெரியுதா? கிளியரா? Shall we start? Yes. We'll start. சரி, இப்போ நம்ம நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாம். எஸ் எஸ் எஸ், நானும் ரெடி தான். பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கொஸ்டின் வேணா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதே மாதிரி மற்ற ஈக்குவேஷன்ஸும் இருக்கு இல்லையா? இது இல்லாமல் இன்னொரு 3 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அந்த ஈக்குவேஷனையும் அப்ளை பண்ணி எப்படி சம்ஸ் போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். நான் டைரெக்டாக சம்லேயே உங்களுக்கு அதை டீச் பண்ணுறேன். இப்போது அதுதான் பெட்டராக இருக்கும். ஓகேவா? நவ் கொஸ்டின் 1. ஓகே, த கொஸ்டின் இஸ், கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது ரொம்ப அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா சம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? லிசன். த கொஸ்டின் இஸ், a flywheel rotates with uniform angular acceleration. Okay va? Flywheel rotates with uniform angular acceleration, which means the alpha is constant. Okay va? Constant alpha la rotate agudhu. Its angular speed increases from 2 pi radian per second to 10 pi radian per second. Angular velocity இருக்கு இல்லையா? அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2 pi radian per secondல இருந்து 10 pi radian per secondக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இனிஷியலா இருந்தது ω1, இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்திருக்கிற ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ω2. 2 pi radian per secondல இருந்தவர் 10 pi radian per secondக்கு மாறிட்டாரு. ஸோ ω1 இது, ω2 அது. ஓகேவா? இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா in the time of 4 seconds. 4 செகண்ட்ல இது நடந்திருக்கு. ஓகேவா? now find number of revolution in this period. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது number of revolutions அப்படின்னா number of rotations ன்னு கேக்குறாங்க. number of rotations என்ன அப்படின்னு கேக்குறாங்க. number of rotations நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். நம்ம தீட்டா ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த தீட்டாவோட வேல்யூவை டிவைட் பை 2 பை போடணும். தீட்டா கண்டுபிடிச்சிட்டு தீட்டாவோட வேல்யூவை டிவைட் பை 2 பை போட்டிங்கன்னா யூ வில் கெட் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். அவ்வளோதான். கொஸ்டின் சிம்பிள் தானே? சரி, எனக்கு தீட்டா தெரியணும், ω1 ω2 இருக்கு, டைம் டேக்கன் இருக்கு. என்ன ஃபார்முலா? டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு ஒரு ஃபார்முலா படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இன் லீனியர் டைனமிக்ஸ். லீனியர் டைனமிக்ஸ்ல ω2ங்கிறது v, ω1ங்கிறது u. ஓகேங்களா? டைம் டேக்கன் இஸ் சேம். தீட்டாங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். நவ தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு v plus u by 2 into t அப்படின்னு ஒரு கைனமேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கா? லீனியர் டைனமிக்ஸ்ல லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி பிளஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை 2 into டைம் டேக்கன். அதுதான் லீனியர் டைனமிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல s க்கு பதிலா தீட்டா வரும், v க்கு பதிலா ω2, u க்கு பதிலா ω1 டிவைட் பை 2 into t. கரெக்டா? சிம்பிள் தானே? now ω2 என்ன? 10 pi radian per second. ω1 என்ன? 2 pi radian per second divided by 2 into the time taken is 4 seconds. Now the answer is 10 pi plus 2 pi, 12 pi. 12 pi by 2 is 6 pi. So 6 pi into 4. 4 6 are 24. So 24 radian அப்படிங்கிறது angular displacement. ஆனா எனக்கு தேவை angular displacement கிடையாது, எனக்கு தேவை number of rotations. So the number of rotation is nothing but theta divided by 2 pi. theta என்னது? 24 pi divided by 2 pi. cancel பண்ணீங்கன்னா இதுவும் cancel ஆகி 12 ஆயிடும். So there are 12 number of rotations முடிச்சிருக்கும். Is this clear? Come on. இது புரிஞ்சுதா? ரைட்? ஈஸி தானே? ஈஸியா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
The next question, listen carefully. When a fan is switched on, when a fan is switched on, note பண்ணிக்கோங்க நீங்க क्वेश्चन அப்பதான் உங்களுக்கு மறுபடியும் ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். When the fan இருக்குல rotate ஆகுற fan அத switch on பண்ணிட்டாங்க. Okay, switch on பண்ண உடனே it makes 10 rotations in first 2 seconds. Listen carefully. 10 rotations, okay, for first 2 seconds. First 2 செகண்டுக்கு 10 number of rotations இந்த fan complete பண்ணிருக்கு நீங்க switch on பண்ணதுக்கு அப்புறம். மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா how many rotation will it make in the next 2 seconds? நீ கால்குலேட் பண்ண வேண்டியது அடுத்த ஒரு 2 செகண்ட் இருக்கும் இல்லையா, அப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. assume angular acceleration is constant. இத கான்ஸ்டன்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஆனா இந்த வேல்யூவை கொடுக்கல, just constant அவ்வளவுதான் சொல்லிருக்காங்க. just constant, alpha is constant. ஓகேவா? now 10 rotations, first 10 rotation complete பண்றதுக்கு 2 செகண்ட் எடுத்திருந்தா அடுத்த 2 செகண்ட்ல எவ்வளவு ரொட்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது क्वेश्चन. now from the first given the n1 is first rotate ஆகுது, அதாவது 10 ரொட்டேஷன். இந்த 10 ரொட்டேஷன்ல இருந்து தீட்டாவை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா, ஏன்னா ஃபார்முலா என்ன, theta by 2pi is equals to number of rotations. அப்போ n1 is equals to theta by 2pi na, அப்போ theta 1 is equals to n1 into 2pi. n1 வந்து 10 into 2pi போட்டீங்கன்னா it is 20 pi radian. தீட்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் 2 செகண்டுக்கு இவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற தீட்டா 20 pi radian. இப்போ தீட்டா கிடைச்சிருச்சு, உங்களுக்கு டைம் தெரியும், தீட்டா தெரியும். ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் அவங்க எதை மென்ஷன் பண்றாங்கன்னா ஒமேகா. ஃபேனை ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஒமேகா 0 தானே, இப்பதான் ஸ்விட்ச் ஆன் பண்றீங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது தானே ஃபேன் ரொட்டேட் ஆகவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ when the particle startsன்னு வந்தா லீனியர் டைனமிக்ஸ்ல என்ன பண்ணுவோம், இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு பண்ணுவோம் இல்லையா. அப்ப ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல நீங்க ஃபேன் ஸ்விட்ச் ஆன் பண்றீங்கன்னா அப்பதான் ஃபேன் ஸ்டார்ட் ஆகும். ஃபேன் ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது ஒமேகா 1 is 0. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒமேகா 1 0, ரெண்டாவது செகண்ட் முடியும் போது இருக்கிறது ஒமேகா 2. இந்த ஒமேகா 2 உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இந்த ஒமேகா 2 தான் ரெண்டாவது சிச்சுவேஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஒமேகா 2, ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஒமேகா 3. இது புரியுதா சார்? ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்னா 0ல இருந்து 2 செகண்ட் வரைக்கும் நடக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது செகண்ட்ல இருந்து 4வது செகண்ட் அடுத்த 2 செகண்ட் தானே, அப்ப 2 to 4 வரைக்கும் நடக்கிறது ரெண்டாவது லைன்ல இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒமேகா 1, கரெக்டா ரெண்டாவது செகண்ட் வரும்போது இப்போ இவருக்கு இருக்கிற ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா 2. இந்த ரெண்டாவது செகண்ட்ல இருக்கிறது தானே அடுத்த ரெண்டாவது செகண்டோட ஸ்டார்டிங். அப்ப இந்த ஸ்டார்டிங்கும் இந்த ரெண்டாவது செகண்டோட எண்டிங்கும் சேம் தான். அப்ப இது ஒமேகா 2னா அடுத்த லைன்ல ஸ்டார்ட் ஆக போறது ஒமேகா 2 தான் ஸ்டார்ட் ஆகும், முடிய போறது ஒமேகா 3. கரெக்டா? now is that clear? உங்களுக்கு n தான் தேவை, செகண்ட் பார்ட்ல இருக்கிற n தேவை, அதாவது n2 தேவை. n2 தேவை அப்படின்னா உங்களுக்கு யார் தேவைப்படுறா, theta 2 தேவைப்படுது. theta 2வை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். theta 2வை மட்டும் கால்குலேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. ஓகேவா? இப்போ n1 இருக்கு, அதுல இருந்து theta 1 கண்டுபிடிச்சிட்டீங்க. இதை வச்சுக்கிட்டு ஆங்குலர் ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்க முடியுமா? ஆங்குலர் ஆக்சிலரேஷனுக்கும் தீட்டாவுக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன்? theta time angular acceleration இதுக்கெல்லாம் என்ன ரிலேஷன்? final velocity square which is omega 2 square minus 0. இல்லாட்டி இது கூட வேணாம், நீங்க இந்த ஃபார்முலாக்கு போய்க்கோங்க. omega 1 ஃபார்முலா இருக்கு இல்லையா, r s equals to ut plus half at square, அந்த ஃபார்முலா கூட போய்க்கோங்க, ஏன்னா டைம் இருக்கு, அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. omega 2ங்கிறது final velocity. okay, listen, omega 2ங்கிறது final velocity for the first rotation. this omega 2 or 1 minute வேற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். theta 1 எடுத்துக்கோங்க. theta 1ங்கிறது displacement is equals to initial velocity is omega 1 into t plus of alpha into t square. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு. செகண்ட் சிச்சுவேஷன்ல அதே theta 2க்கு போனீங்கன்னா என்ன ஆகும், இந்த theta 2க்கு initial velocity we don't know. செகண்ட் பார்ட்டோட இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு என்னன்னு தெரியாது, ஆனா இங்க இருந்து இங்க வரைக்கும் போகும்போது மறுபடியும் இனிஷியல் வெலாசிட்டி ஒமேகா 1 தானே. சோ ஒமேகா 1 into t போடும்போது 2 plus 2 னா 4 செகண்ட் எடுத்துக்கோங்க, plus half into again the same alpha is constant into the total time is 4, so 4 square. இதை ரிலேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் எக்ஸாக்ட்டா கிடைச்சிரும். theta 1 வந்து 20 pi,
theta 1 வந்து 20 pi, omega 1 வந்து 0, 0 into anything, it is 0. So plus half into alpha into t initial first theta 1 க்கு என்ன time 2, so அதனால இது 2 square. Second இதுல theta 1 plus theta 2, theta 1 plus theta 2, ஏன்னா complete journey எடுத்திருக்கோம், first theta complete பண்ணதும் second theta complete பண்ணதும் ரெண்டையும் எடுத்திருக்கோம், அதனால இது theta 1 plus theta 2. ஓகேங்களா? theta 1 ஓட வேல்யூ என்ன 20 pi, so இது நீங்க வேணா 20 pi யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி half alpha square theta 1 க்கு பதிலா இந்த டேர்மவே யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணலாம், அதான் better method. So half alpha into 4 is theta 1 plus theta 2 is equals to again omega 1 இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 0 தான், அந்த டேர்ம் 0 ஆயிடும், half alpha into 4 square will be 16. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் கேன்சல் பண்ணா 2 ஆ, இது 2 alpha, இதையும் கேன்சல் பண்ணா இது 8 ஆ, so theta 2 is equals to 8 alpha, இந்த டேர்ம் அங்க போச்சுனா minus 2 alpha, which means this is 6 alpha. Okay, theta 2 வந்து 6 alpha. இப்போ இந்த 6 alpha term இந்த இடத்துல போடிங்கனா you will get exactly what is theta. Clear? இது புரிஞ்சுதா? 30 for theta 1. 30 why 30? 10 rotation தானே, so 10 into 20 pi, 2 pi போடிங்கனா 20 pi radian. இது புரிஞ்சுதா? Next, போலாமா? Okay, next question. A wheel rotates under constant angular acceleration starting from rest. Find the ratio of angle rotated. Find the ratio of angle rotated in n second and nth second. Okay, இது ஒரு டிஃபரண்டான क्वेश्चन. இங்க பாருங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மாதிரி தான். ஒரு பார்ட்டிகல் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது with constant angular acceleration. நீ கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னா angular displacement for total n second, 0 to 8 second வரைக்கும், for example 0 to 8 second வரைக்கும் எவ்வளவு தீட்டா கவர் பண்ணிருக்குங்கறத கண்டுபிடிங்க. இன்னொன்னு nth second அப்படினா என்ன, எக்ஸாக்ட்டா nth னு ஒரு செகண்ட், 8வது செகண்டுக்கு மட்டும் எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா, snth ஃபார்முலா, அந்த மாதிரி என்னங்கற டோட்டல் செகண்டுக்கு இருக்கிற டிஸ்பிளேஸ்மென்ட், அப்புறம் nth அந்த ஒரு பார்ட்டிகுலர் செகண்டுக்கு மட்டும் இருக்கிற டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட்ட கேக்குறாங்க. இதுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் போடினா போதும். n டோட்டல் n செகண்டுக்கு ஃபார்முலா என்ன, sn is equals to omega 1 into t plus half alpha into t square. கரெக்ட்டுங்களா? இதே nth செகண்டுக்கு போகும்போது theta nth is equals to omega 1 plus alpha by 2 into 2n minus 1. இது nth செகண்டோட ஃபார்முலா. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் கேக்குறாங்க. இதுல இனிஷியல் வெலாசிட்டி 0, ஏனா ஸ்டார்டிங் from 0 ன்னு சொல்றாங்களா, சோ இந்த டேர்ம் 0 ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும். கிளியரா? இந்த டேர்ம் 0. இங்க n டோட்டலா n செகண்ட்னால t க்கு பதிலா n போட்டுக்கலாமா? அப்போ டோட்டல் n செகண்டோட ஆன்சர் half alpha into n square. nth செகண்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா again omega 1 is 0, so alpha by 2 into 2n minus 1. அவ்வளவுதான். இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா ரேஷியோ வரப்போகுது. ஜஸ்ட் இங்க டிவைட் என்ன ஆகும், alpha by 2 போய்டும். so theta n divided by theta nth second displacement is n square divided by 2n minus 1. so இதுதான் ஆன்சர், n square divided by 2n minus 1. nth second displacement, n second displacement ரெண்டு படிக்கணும் இல்லையா, s equals to ut plus half at ஸ்கொயர்ங்கிறது எதுக்கு, ஒரு 10 செகண்ட் வரைக்கும் இருக்கிற டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணுவோம். 10வது செகண்டுக்கு மட்டும் கேட்டா sn யூஸ் பண்ணுவோமா, அதுக்கு u plus a by 2 into 2n minus 1 போடுவோம். sங்கிறது theta n ஆ மாற போகுது,
uங்கிறது 𝜔1, இதுவும் 𝜔1. the total time taken t ஆர் மொத்தமா n செகண்ட் அப்படினா t க்கு பதிலா n போடுவீங்க, t க்கு பதிலா n போடுவீங்க. இந்த ஃபார்முலா சேம் தான், n - 1. a க்கு பதிலா ஆல்பா போட போறோம், a க்கு பதிலா ஆல்பா, அவ்வளவுதான். ஜஸ்ட் ரெண்டு பேத்தோட ரேஷியோ போடுறோம். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கும். லிசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? a wheel starting from rest is uniformly accelerated at 2 radian per second square. 2 radian per second square uniforma accelerate ஆகுது for 5 seconds. A wheel starting from rest is uniformly accelerated at 2 radian per second square for 5 second. first 5 செகண்டுக்கு யூனிஃபார்மா ஆக்சலரேட் ஆகுது ஒரு வீல். ஸ்டார்ட் பண்ணும்போது 0, அப்போ 𝜔1 is 0. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, it is allowed to rotate uniformly for the next 10 second. ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் முடிஞ்சது, அடுத்த 10 செகண்டுக்கு யூனிஃபார்மா ஆக்சலரேட் ஆகுது. யூனிஃபார்மா ஆக்சலரேட் ஆகுதுன்னா இப்போ என்ன ஒமேகா அட்டைன் பண்ணிருக்கோ அந்த ஒமேகாலேயே சுத்துது. கான்ஸ்டன்ட் ஒமேகா. யூனிஃபார்ம்லி ரொட்டேட்ஸ். அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன்னா ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட். லிசன் பா, நான் மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் போது 𝜔1 வந்து 0. இப்போ ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சது என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒரு பாயிண்ட்ல 𝜔2 மாறுது. இந்த 𝜔1 𝜔2 மாறுறதுக்கு கரெக்டா 5 செகண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ல தான் இது நடக்குதுன்றாங்க. யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் ஃபார் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட். இதுல ஆங்குலர் ஆக்சலரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 𝜔1 𝜔2 மாறுனதுக்கு காரணம் ஒரு ஆல்பா. அந்த ஆல்பாவோட வேல்யூ 2 ரேடியன் per second square. 2 ரேடியன் per second square. இது நடந்துருச்சு. இப்போ 𝜔2க்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, அடுத்த 10 செகண்டுக்கு இந்த 𝜔2வாவே இருக்கு. 𝜔2 is constant. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல? யூனிஃபார்ம் மோஷன் சொல்றாங்க. யூனிஃபார்ம் மோஷன். இதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் 0 ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த 10 செகண்டுக்கு 𝜔2வா தான் வெலாசிட்டி இருக்கு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில ரொட்டேட் ஆகுது ஃபார் நெக்ஸ்ட் 10 செகண்ட். மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, and is finally brought to rest in the next 5 second. இதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ 𝜔2ல இருந்தவர் அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டே போய் ஃபைனலி 0க்கு வந்துடுறாரு, ரெஸ்ட்டுக்கு வந்துடுறாரு. இந்த சிச்சுவேஷனை நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஃபேன் ஸ்விட்சை போடுறீங்க, ஃபேன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்பீட் அப் ஆகிட்டே போகுது. ஒரு இடத்துல ஃபேனோட ஸ்பீட் கான்ஸ்டன்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் அது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேனை ஸ்விட்ச் ஆன் பண்ணி 5 செகண்ட் டைம் கொடுக்குறீங்க, ஃபேன் ரொட்டேட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஒமேகா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, 𝜔2க்கு வந்துருச்சு. கரெக்டாக 5 செகண்ட். இப்போ ஃபேன் வந்து ஒரு 𝜔2ல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ஃபேனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 𝜔2லயே அடுத்த 10 செகண்ட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அடுத்த 10 செகண்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா, ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்க என்ன ஆகும்? அதோட ஸ்பீட் இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா? ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்து கடைசியில் என்ன ஆகும்? ஒரு டைம் 0க்கு வந்துடும்ல. அதுதான் இங்க நடக்குது. இந்த ரீஜியன் நீ ஃபேன் ஸ்விட்சை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் அப் ஆகிட்டே வருது. ஒரு இடத்துல ஃபேனோட மேக்ஸிமம் வெலாசிட்டி அட்டைன் பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் இருக்காது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. இதுக்கப்புறம் இதே வெலாசிட்டியில 10 செகண்ட் ரொட்டேட் ஆகுது. இப்போ கரெக்டா 10வது செகண்ட் வரும்போது நீ ஃபேன் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்ட. ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா பவர் கிடைக்காதா? பவர் இல்லைன்னா என்ன ஆகும்? இதுக்கப்புறம் ஃபேன் ரொட்டேட் ஆகுறது ஸ்லோவாக ஆரம்பிச்சிருமா? இப்போ ஃபேன் ஸ்லோவாகிட்டே போகுது, கடைசியில் 0க்கு வந்து நிக்குது. புரியுதா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை தான் இந்த கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. கிளியர்? மாணிக்க வாசன், என்ன டவுட் பா? எஸ், என்ன டவுட் சொல்லுங்க. எஸ் சொல்லுங்கப்பா, என்ன டவுட்?
Okay, sum பாத்துறலாமா அப்பனா? Okay, finally it comes to rest. Okay வா? So இப்போ find the total angle rotated. டோட்டலா எவ்வளவு தீட்டா எவ்வளவு ரேடியன் இது ரொட்டேட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது ஆக்சுவலா ஒரு சூப்பர் சம். இந்த சம்ம அழகா புரிஞ்சிச்சுனா இந்த கான்செப்டே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்றேன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆல்பா கான்ஸ்டன்ட். அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த பார்ட்டுக்கு நீங்க அந்த 5 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். You can use those 5 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டாவது பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவது பார்ட்ல ஒமேகா கான்ஸ்டன்ட், ஆல்பா 0, ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இல்ல. அப்ப இந்த ரெண்டாவது பார்ட்டுக்கு நீ ஒரே ஒரு ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபார்முலா ஒமேகா இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்பிளேஸ்மென்ட் டிவைட் பை டைம் டேக்கன். லீனியர் டைனமிக்ஸ்ல என்னது, வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். இது ஆங்குலர் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், அதனால டிஸ்பிளேஸ்மென்ட் பதிலா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் தீட்டா டிவைட் பை டைம் டேக்கன் which is equals to constant velocity. இப்போ இவர் என்ன வெலாசிட்டில போவார் இங்க இருந்து இங்க வரைக்கும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் ஒமேகா 2. அப்ப இந்த ஒமேகாவை நீங்க என்னன்னு சொல்லலாம், ஒமேகா 2 னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க போகும்போது என்ன ஆகுது, டீசலரேட் ஆகுது. அப்பதானே வெலாசிட்டி கம்மி ஆகும். டீசலரேட் ஆகும்போது ஆல்பா அகைன் கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த ஆல்பா நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனாலும் இந்த தேர்ட் பார்ட்ல ஆல்பா கான்ஸ்டன்ட் தான். So for constant angular acceleration or deceleration we can use 5 kinematic equation. So last பார்ட்டுக்கும் நீங்க கைனமேட்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் நீங்க கைனமேட்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பார்ட்டுக்கு ஒமேகா ஈக்குவல்ஸ் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம், அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? இது கிளியரா? இப்போ ஒவ்வொரு பார்ட்லயும் தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு தீட்டா தெரியணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு தீட்டா தெரியணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் தெரியும்னு பாருங்க. டைம் தெரியும், ஒமேகா 1 தெரியும், ஆல்பா தெரியும், தீட்டா தெரியணும். அப்ப என்ன பண்ணலாம், s equals to ut plus half at square ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? s equals to ut plus half at square ஃபார்முலா. இது லீனியர் டைனமிக்ஸ்க்கு, ஆனா இது ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். அப்ப தீட்டாவுக்கு பதிலா என்ன வரும், s க்கு பதிலா தீட்டா 1. ஃபர்ஸ்ட்ல கவர் பண்றது தீட்டா 1, செகண்ட்ல கவர் பண்றது தீட்டா 2, தேர்ட்ல கவர் பண்றது தீட்டா 3. அப்ப மொத்த ஆங்கிள் தீட்டா 1 plus தீட்டா 2 plus தீட்டா 3. தீட்டா 1 இப்ப கண்டுபிடிக்க போறோம். u க்கு பதிலா என்ன வரும், ஒமேகா 1 into time taken is 2 செகண்ட். இங்க இருந்து இங்க வரைக்கும் 5 செகண்ட். ஓகேங்களா? பிளஸ் a க்கு பதிலா ஆல்பா 1 ஃபர்ஸ்ட் ஆக்சிலரேஷன் ஆல்பா 1 இருக்கட்டும். ஏன்னா நமக்கு தெரியாது, ரெண்டு சேம் ஆனலாம் தெரியாது. let it be alpha 1 and this could be alpha 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆல்பா 1 into t ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்க. ஒமேகா 1 வந்து 0, the time taken is 5 செகண்ட் plus 1/2 into ஆல்பா என்ன, இங்க ஆல்பா 2 radian per second. Listen, 2 or 2 pi, 2 pi தான், sorry 2 தான். 2 radian per second into time taken is 5, அதனால 5 square. கரெக்ட்டா? Now இந்த term 0, 2 will cancel. அப்ப இது 25 radian. So first 0ல ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபேன் இல்ல ஃபேன் தான் ஆர் ஃப்ளை வீல் ஆர் சம்திங் ரொட்டேட் ஆகுறவர் 0ல ஸ்டார்ட் பண்ணவர் ஒமேகா 2வை அட்டைன் பண்றதுக்குள்ள இவர் எவ்வளவு தீட்டா கவர் பண்ணிருக்காரு, 25 ரேடியன்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இப்போ செகண்ட் ரீஜியனுக்கு வாங்க. செகண்ட் ரீஜியன்ல தீட்டா கண்டுபிடிக்கணும். எனக்கு ஒமேகா 2 என்னன்னு தெரியணும். செகண்ட் ரீஜியனோட ஒமேகா எனக்கு தெரியாது. ஆனா செகண்ட் ரீஜியனோட ஸ்டார்டிங்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரீஜியனோட ஃபைனல் தானே, கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரீஜியனோட ஃபைனல் தான் எனக்கு செகண்ட் ரீஜியனுக்கு ஸ்டார்டிங். அப்போ ஃபர்ஸ்ட் ரீஜியனோட ஒமேகா 1 0, ஃபர்ஸ்ட் ரீஜனோட ஒமேகா 2ங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ரீஜன் இஸ் ஆல்ஃபா 1 இன்டூ டைம் டேக்கன் இஸ் 5. இதை வச்சு என்னால் ஒமேகா 2வை கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா ஒமேகா 1 0 இல்லையா? ஸோ ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 இஸ் 0 இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா 1ங்கிறது 2 இன்டூ 5 செகண்ட். ஸோ த ஒமேகா 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 ரேடியன் பர் செகண்ட். சார் ஃபர்ஸ்ட் ரீஜியனோட ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது இந்த செகண்ட் ரீஜியனுக்கு அது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஒமேகா 2 is constant for the second region. So omega 2 கண்டுபிடிச்சிட்டோமா? Now the omega 2 is 10 radian per second is equals to theta 2 divided by second region la motta time 10 second. Okay, so the theta 2 is equals to 10 into 10 100 radian. So second region la அவர் மொத்தமா rotate ஆயிருக்கிறது 100 radian கண்டுபிடிச்சிட்டோம். Now third region ல
first second region ஓட final velocityங்கிறது third region ஓட initial velocity தானே இது இங்க பாருங்க second region ஓட initial velocity ஒமேகா தான் ஒமேகா 2 தான் second region ஓட final velocity ஒமேகா 2 தான் ஏனா இது ஃபுல்லாவே ஒமேகா தான் கான்ஸ்டன்ட் பட் third regionக்கு போகும்போது third region ஓட final 0 ஏனா ரெஸ்ட்க்கு வந்துருச்சு ஆனா third region ஓட ஸ்டார்டிங்ங்கிறது second region ஓட final சோ அப்போ third region ஓட ஸ்டார்டிங் is ஒமேகா 2 ஒமேகா 2 தான் நீங்க இனிஷியல் வெலாசிட்டி நினைச்சுக்கணும் ஃபைனலா இது ஸ்டாப் ஆக போகுது டைம் டேக்கன் கொடுத்துட்டாங்க இத வச்சு ஆல்பா 2 கண்டுபிடிச்சிரலாமா so final velocity is 0 minus initial velocity is omega 2 is equals to angular acceleration is alpha 2 into the time taken for the third region is 5 seconds omega 2 already கண்டுபிடிச்சிட்டோம் which is 10 radian per second so 0 minus 10 radian per second is equals to alpha 2 into 5 5 10 cancel பண்ணீங்கன்னா 2 ஆகும் so alpha 2 is equals to minus 2 radian per second squareங்கிறது second region ஓட deceleration ஏன் மைனஸ் வருது ஏனா இது deceleration சார் ஒமேகா 2 ல இருந்த velocity-ய 0-ஆ மாத்த போறாரு velocity-ய குறைக்க போறாரு அப்படினா அது deceleration கரெக்ட்டா சோ ஆல்பா 2 கண்டுபிடிச்சிட்டீங்க எனக்கு தீட்டா தேவைப்படுது angular acceleration constant அப்ப கைனமேட்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம் ஒமேகா 2 தெரியும் ஒமேகா 1 தெரியும் டைம் டேக்கன் தெரியும் டைரக்ட்டா ஃபார்முலாக்கு போய்டுங்க theta 3 is equals to final velocity plus initial velocity final velocity is 0 initial velocity is omega 2 which is 10 divided by 2 okay நான் एक्चुअली இந்த கண்டுபிடிச்சிருக்கவே தேவையில்லை டைரக்ட்டா இந்த ஃபார்முலாக்கே போயிருக்கலாம் எனிவேஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது தேவையில்லை தான் ஆல்பா தேவையில்லை டைரக்ட்டா நீங்க இதுக்கே போயிரலாம் v plus u divided by 2 into time taken எவ்வளவு 5 செகண்ட் so 10 by 5 5 into 5 is 25 so 25 ரேடியன்ங்கிறது theta 3 ஓடது இப்போ மொத்தமா இந்த பார்ட்டிகல் கவர் பண்ணி இருக்கிற டோட்டல் ரொட்டேஷன் டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ 25 100 அப்புறம் ஒரு 25 so 150 ரேடியன் அப்படிங்கிறது டோட்டல் ஆங்கிள் இதுவே டோட்டல் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் எத்தனை டைம் இது சுத்தி இருக்கும் சார் இது ஃபுல்லா நடக்கிறதுக்கு அப்படினா 150 ரேடியன் divided by 2 pi now this will cancel by 75 so 75 by pi rotations complete பண்ணிருக்கும் இது புரிஞ்சுதா 75 by pi number of rotation it will complete is this clear clear next sum polama next sum okay next torque and angular momentum so இதுதான் இந்த rotational dynamicsல last 2 minutes okay you can copy பண்ணுங்க I will take time no issue okay copy it actually இது கொஞ்சம் பெருசா போகுது இந்த சம் நீங்க காப்பி பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணலாமா நெக்ஸ்ட் டார்க் ஆங்குலர் மொமெண்டமோட இம்பாக்ட் ஆன் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல டார்க்கும் ஆங்குலர் மொமெண்டமையும் எப்படி இன்வால்வ் பண்றாங்க அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகேவா மறுபடியும் இதுவும் சிம்பிள் தான் லீனியர் டைனமிக்ஸ்ல நீங்க லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சது தான் இங்க பண்ண போறீங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அது மட்டும் என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஓகேவா ரைட் வில் ஸ்டார்ட் நவ் listen carefully first torque na என்னன்னு பாத்துப்போம் torque அப்படினா என்ன அர்த்தம்னா it's a turning effect ஓகேவா ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும்போது டர்ன் ஆகும்போது கிரியேட் ஆகுற ஒரு எஃபெக்ட் ஓகே it will act on the axisல தான் கிரியேட் ஆகும் இங்க பாருங்க இப்போ இந்த பென்னை நான் இங்க புடிச்சிட்டேன்
இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பென்னை இப்போ நான் ரொட்டேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆக்சிஸில் கிரியேட் ஆகிற ஒரு டேர்னிங் எஃபெக்ட் தான் டார்க். டார்க்குங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். இந்த டார்க் வெக்டாரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டார்க் வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். உங்களுக்கு ரேடியஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டாரில் கொடுத்துருந்தாங்கன்னா ரேடியஸ் வெக்டாரோட மேக்னிடியூட் இன்டூ ஃபோர்ஸையும் ஒரு வேளை வெக்டாரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோர்ஸ் வெக்டாரோட மேக்னிடியூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா டார்க் வெக்டார் கிடைக்கும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள், இஃப் ஆர் வெக்டார் இஸ் 2i minus 3j plus 2k ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் பிளஸ் k வெக்டார்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். நோ வாட் இஸ் டார்க் வெக்டார் அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன பண்ணணும்? கிராஸ் ப்ராடக்ட். ஃபார் டார்க்கு என்ன பண்ணணும்? ஆர் வெக்டார் கிராஸ் ஃபோர்ஸ் வெக்டார். கிராஸ் ப்ராடக்ட் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வர வெக்டார் யாரு? ஆர் தான் ஃபர்ஸ்ட் வெக்டார், செகண்ட் வெக்டார் இஸ் எஃப். சார் கிராஸ் ப்ராடக்ட் நான் டீச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வெக்டார் கிராஸ் செகண்ட் வெக்டார். நீ செகண்ட் வெக்டார் கிராஸ் ஃபர்ஸ்ட் வெக்டார் போட்டனா ஆன்சர் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். டாட் ப்ராடக்ட் மாதிரி கிடையாது கிராஸ் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்ல a டாட் b நாலும் b டாட் a நாலும் ஒன்று தான். ஆனால் கிராஸ் ப்ராடக்ட்ல a கிராஸ் b வேற, b கிராஸ் a வேற. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டார் should be in first, செகண்ட் வெக்டார் should be in second. ஓகே, உங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் i, j, k போடணும். மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வெக்டாரோட i ஓட கோஎஃபிஷியன்ட் 2, ஃபர்ஸ்ட் வெக்டாரோட j ஓட கோஎஃபிஷியன்ட் -3, ஃபர்ஸ்ட் வெக்டார்ல k ஓட கோஎஃபிஷியன்ட் 2. நெக்ஸ்ட் செகண்ட் வெக்டார்ல i ஓட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் வெக்டார்ல i ஓட கோஎஃபிஷியன்ட் 1, செகண்ட் வெக்டார்ல j ஓட கோஎஃபிஷியன்ட் -2, செகண்ட் வெக்டார்ல k ஓட கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. இப்போ டிட்டர்மினன்ட் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் i எடுக்கிறோம், i ஓட ரோ அண்ட் காலம். i ரோ i காலம் விட்டுட்டீங்கன்னா 3 into 1. இவங்களை மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் பண்ணுவோம். இந்த ரூல் ஞாபகம் இருக்கு இல்லையா? Determinant rules. Any doubt? Determinant ஏதாவது டவுட் இருக்காப்பா? இவங்களை மல்டிப்ளை பண்ணும்போது we do not change any sign. பட் இவங்களை பண்ணும்போது என்ன பண்ணும்? சைனை சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? -2 into 2 it is -4. 1 into -3 -3. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? +3 போடுவேன். நெக்ஸ்ட் ஜேவை பிக் பண்ணணும். ஜேவை பிக் பண்ணணும். ஆனால் அவர் பிளஸ்ஸா இருந்தா மைனஸா இருந்தா பிளஸ். இது எப்பவுமே ஜே பிளஸ்ல தான் வரும், அதை நம்ம மைனஸா போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஜேவோட ரோ ஜேவோட காலமை விட்டுறணும். விட்டுட்டீங்கன்னா இந்த ரோ இந்த காலம் போயிடும். 1 into 2 1 into 2. ஆக்சுவலா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இட் வில் பி 2. இவங்களை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இட் இஸ் -2. ஓகேங்களா? பிளஸ் கே வெக்டார் இன்டு k ஓட ரோ k ஓட காலம் விட்டுறணும். k ஓட ரோ k ஓட காலம் விட்டுறணும். -3 into 1 is -3. -2 into 2 is -4, but it is +4. கரெக்டா? Now -3 plus -4 plus 3 is -i cap. இது 0j cap. ஓகேவா? நெக்ஸ்ட் இது plus k cap. இதுதான் டார்க் வெக்டார். ஸோ டார்க் வெக்டாரை இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை டார்க் வெக்டாரோட மேக்னிடியூட் கேட்குறாங்க சார், அப்போ என்ன பண்ணுவீங்க? வெக்டாரோட மேக்னிடியூட், வெக்டார் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதோட மேக்னிடியூட். ஐயோட கோஎஃபிஷியன்ட் -1, ஸோ -1². ஜேவோட கோஎஃபிஷியன்ட் 0, அதனால 0². கேவோட கோஎஃபிஷியன்ட் 1, அதனால 1². ஸோ 1² இஸ் √2. ஸோ √2 நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது இந்த டார்க்கோட மேக்னிடியூட். டார்க்கோட மேக்னிடியூட் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் மாடுலஸ் மட்டும் போடுங்க. டார்க் வெக்டாரை கேட்டாங்கன்னா வெக்டார் கிவன்ல இருக்கும்போது just do a determinant. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா you will get torque vector. From torque vector you can find magnitude of torque. இது பேசிக். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, டார்க்கை with respect to mass. இப்போ இது வந்து ஒரு லிவர். ஓகேவா? இந்த லிவர்ல இந்த பாயிண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, Fங்கிற ஃபோர்ஸ். இந்த லிவரோட லென்த் வந்து L. லிவரோட லென்த் வந்து L. இப்போ டார்க் என்னன்னு கேட்டாங்கன்னா, டார்க் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோ, ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சார் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கும்
perpendicular distance to the axis of rotation. Axis of rotation. எந்த ஆக்சிஸை பொறுத்து அந்த மாஸ் ரொட்டேட் ஆக போதோ அந்த ஆக்சிஸ்க்கும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சார் இந்த பாயிண்ட்டை கிளியரா புரிஞ்சுக்கோ, இது புக்ல எல்லாம் இந்த மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த ராடை இப்படி ரொட்டேட் பண்ணா இந்த பாயிண்ட்டை பொறுத்து தானே ரொட்டேட் ஆகுது. இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேங்களா? லைக் இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை பிடிச்சிருக்கீங்க, இங்க ஃபோர்ஸ் கொடுத்து பண்றீங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து தானே ரொட்டேட் ஆகுது. எந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதோ அந்த ஆக்சிஸ்க்கும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்க பாருங்க, இது பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். The distance should be perpendicular. The distance should be perpendicular. Correct? Now the torque for this situation, இந்த situationக்கு torque என்னன்னா ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து F into இங்க perpendicular distance L தான், அதனால F into L போட்டீங்கன்னா போதும் இந்த situationக்கு. ஓகேவா? சில டைம் situation இப்படி இருக்கும், நல்லா கவனிங்க. அதே ராட் தான், the rod is same, length is L, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. But now the force is different. சார் இதுதான் ஆக்சுவலா இந்த ராடோட ஆக்சியல், இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா சார் இப்படி ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. நவ் இவங்களுக்கு நடுவில் இருக்கிறது தீட்டா. இப்போ F into L கிடையாது டார்க். இப்போ டார்க்னா என்ன? ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டு த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு நடுவில் இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரணும் சார். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபோர்ஸை பெர்பெண்டிகுலர் டு த லென்த்தா மாற்றணும். ஃபோர்ஸை பெர்பெண்டிகுலர் டு த லென்த்தா மாற்றணும். இந்த எஃப் ரீசால்வ் பண்ணீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு எஃப் காஸ் தீட்டா வருமா, இந்த டைரக்ஷன்ல எஃப் சைன் தீட்டா வருமா. நவ் திஸ் எஃப் காஸ் தீட்டா இன் த டைரக்ஷன் ஆஃப் த லென்த். சார் லென்த்தோட டைரக்ஷன்லயே எஃப் காஸ் தீட்டா இருக்கு. அப்போ இவர் எந்த டார்க்கும் கிரியேட் பண்ண மாட்டாரு. ஒன்லி த எஃப் சைன் தீட்டா வில் கிரியேட் டார்க். F sin theta மட்டும்தான் perpendicular to this length. Axis of rotationக்கும் point of force acting இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது F sin theta மட்டும்தான். அப்போ இந்த சிச்சுவேஷன்ல டார்க் என்னன்னா F sin theta into the length. I hope this is clear. Is this clear? இது புரிஞ்சுதா? Force into perpendicular distance. அந்த distance யாரு? Point of force acting. Force எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதோ அங்க இருந்து axis of rotationக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஓகேவா? இதுல ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கலாம், சம்டைம்ஸ் லென்த் பெர்பெண்டிகுலரா இருக்கலாம், எப்படி இருக்கோ. பட் எனிவேஸ் நீங்க எடுக்கிற லென்த்தும் ஃபோர்ஸும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும், அதுதான் கண்டிஷன். கிளியரா? Now we will discuss some cases. சில கேசஸ் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ரைட், லிசன். கவனிங்க. third case, this is rod. okay, rod of length is 3 meter. இந்த ராடோட லென்த் வந்து 3 மீட்டர். ஓகே, the force acting is 37 degree. Force acting, it makes 37 degree with horizontal line and the magnitude of force is 10 Newton. ஓகேவா? இப்போ இங்க டார்க் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ ரொட்டேட் ஆகும்போது இந்த ஆக்சிஸ் பொறுத்து தான் இந்த ராட் ரொட்டேட் ஆக போகுது. இப்போ டார்க் about O, this point is origin. So டார்க் about O கேட்டாங்கன்னா we need to resolve the vectors. ஓகே, இங்க பாருங்க. இப்போ இந்த ஃபோர்ஸை ரீசால்வ் பண்றீங்க. ரீசால்வ் பண்ணா இங்க ஒரு காம்போனன்ட் வரும், இங்க ஒரு காம்போனன்ட் வரும். இந்த காம்போனன்ட் என்ன? F cos 37. இவர் என்ன? F sin 37. கரெக்ட்டா? Now F cos 37 is in the direction of length. அப்போ it will not create any torque. இவர் டார்க் கிரியேட் பண்ண மாட்டாரு. Only this F sin 37 is perpendicular to this length. அப்போ
torque is equals to F sin 37 into the perpendicular length is 3 meter. Okay, now the force is 10. Okay, sin 37 is 3 by 5 into 3. Now 5 10 will be 2 times 3 3s are 9, 9 into 2 is 18. So 18 Newton meter is the torque value. Clear? 18 Newton meter தான் இப்போ இங்க கிரியேட் ஆகிற டார்க். கரெக்டா? நெக்ஸ்ட் இன்னொரு question. The fourth situation. Okay? Listen. ஒரே ஒரு force இருந்தா okay. If there are n number of forces, என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, again the length is 3 meter, அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. The center of point are 1 meter from one end. 1 meter from one end ஒரு force act ஆகுது. அந்த force ஓட magnitude is 5 Newton. ஓகேவா? இது வந்து 5 Newton. And we had another force which is 10 Newton. 10 Newton also it makes 53 degree. 53 degree. Now what is the net torque about this point? இந்த பாயிண்ட் தான் O பாயிண்ட் வெச்சுக்கோங்க. இப்போ what is net torque about O? இப்போ 2 or more number of forces acting on the body. 2 or more number of forces acting on the body. நீங்க என்ன பண்ணணும் அப்படினா net torque கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் மட்டும் இருக்கும்போது ஒரே ஒரு டார்க் தான். இந்த மாதிரி இருக்கும்போது we need to find net torques. இத ரீசால்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இந்த 10 நியூட்டனை ரீசால்வ் பண்ணீங்கன்னா இங்க ஒரு காம்போனன்ட் இங்க ஒரு காம்போனன்ட் வரும். ஓகேங்களா? இது 10 cos 53, இது 10 sin 53. Now this 10 cos 53 in the direction of the length. அப்ப இது கிரியேட் பண்ணாது. மேல இருக்கிற இவர் கிரியேட் பண்ணுவாரு, இவரும் கிரியேட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு கிரியேட் பண்ணும்னா, இது ஆல்ரெடி ஃபோர்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி 1 மீட்டர் லெந்த். என்ன சொன்னேன்? ஃபோர்ஸுக்கும் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நடுவுல இருக்க பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணோம். இப்போ இதுதான் டிஸ்டன்ஸ், இது ஃபோர்ஸ். ஓகேங்களா? the force is 5 Newton into the perpendicular length is 1 meter plus இங்க இருக்கிற ஃபோர்ஸ் 10 into sin 37, 10 into sin 53 into the perpendicular length is 3 meter, so அதனால 3. So 5 into 1 will be 5 plus 10 into sin 53. Sin 53 triangle யூஸ் பண்ணி பாருங்க. 53 க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 4 யூனிட்ஸா இருக்கும். So 4 by 5 into 3. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 2. 4 3s are 12. 12 into 2 24. 24 plus 5 is 29 Newton meter. More than 2 number of forces act ஆகும்போது ஒவ்வொரு ஃபோர்ஸும் கொடுக்கிற டார்க்கை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் கொடுக்கிற டார்க் ஃபோர்ஸ் into perpendicular distance. இந்த ஃபோர்ஸ் கொடுக்கிற டார்க் ஃபோர்ஸ் இருக்கு பட் நோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கும் கிடையாது, ஏன்னா இதோட லென்த்தோட அலாங்ல இருக்கு. ஸோ அதனால இது கொடுக்குற டார்க் 0. நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் கொடுக்குற டார்க்கை கண்டுபிடிக்கும் போது ஃபோர்ஸ் இஸ் 5 நியூட்டன் அண்ட் பெர்பெண்டிகுலர் லென்த் பிட்வீன் த ஆக்சிஸ் டு த ஃபோர்ஸ் பாயிண்ட் எவ்வளோ 1 மீட்டர். அதனால ஃபோர்ஸ் வந்து 5 into 1. கிளியரா? இஸ் திஸ் கிளியர்? Shall I move to next? Yes. Great. Next, listen. நான் next ஒரு இது கொடுக்கிறேன். Okay, listen. இப்போ இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி sums net torque calculate பண்றதுக்கு. Okay. There is a square frame or maybe a plate. It's a square plate. ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் பிளேட்ல எங்கெங்க ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. F force is acting into the plate and 2F is acting away from the plate on the another end. Okay, and 5F is acting in this direction. 5F ங்கிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இந்த ஏரோ மார்க் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இந்த ஏரோ மார்க் இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நீங்க ஃபோர்ஸோட டைரக்ஷன் சொல்ல முடியும். 5F it makes 37 degree. It makes 37 degree. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா find the torque
about point O. இதோட center of mass இங்க இருக்கு ஓகேங்களா. this side is A and this side is A. ஏன்னா இது ஸ்கொயர் ஃப்ரேம். இந்த Oங்கிற பாயிண்ட்டை பொறுத்து டார்க் கேட்குறாங்க. find net torque about O point என்னங்கிறது தான் கொஸ்டின். ஸோ எல்லா ஃபோர்ஸையும் ரீசால்வ் பண்ணுங்க. எந்த ஃபோர்ஸ் எல்லாம் இந்த O பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக வருதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸை ரீசால்வ் பண்ணிடுவோம். இது 5F. இந்த 5F ரீசால்வ் பண்ணீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல ஏரோ மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் ஏரோ மார்க் இங்க போகுது, அப்ப ரீசால்வ் பண்ணா ஏரோ மார்க் இந்த பக்கம் போகும். அது எவ்வளோ? 5F into cos 37. நெக்ஸ்ட் இங்க ஒரு இது இந்த பக்கம் போனா மேல போகும் இல்லையா, அது 5F into sin 37. கரெக்ட்டா? இவங்க ரெண்டு பேரும் ரீசால்வ் பண்ண வேண்டாம், ஆக்சுவலா அவங்க பெர்பெண்டிகுலரா தான் இருக்காங்க. நவ லென்த்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் இங்க இருக்குப்பா, இந்த ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ O பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இது என்னது? இது A/2. this A/2 is perpendicular தான், அப்ப கரெக்ட் தான் ஓகேங்களா. சோ நீங்க நெட் டார்க் கண்டுபிடிக்கும் போது force is 2F into the perpendicular length is A/2. சைன் போடாதீங்க, நான் சைன் போடுறதுக்கு என்ன லாஜிக்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இது F. Fங்கிறது ஃபோர்ஸ். இந்த F ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படியே எடுத்துட்டே போனீங்கன்னா இப்போ இந்த லைனுக்கும் O பாயிண்ட்டுக்கும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது? A/2 தான். ஸோ ஃபோர்ஸ் இஸ் F and the perpendicular length is A/2. perpendicular length is A/2. நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ஸோட லைனுக்கும் Oங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அதே A/2 தான். ஸோ 5F into cos 37 into A/2. இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் மறுபடியும் அதே A/2 தான் வருது. இவரு 5F into sin 37 into A/2. எல்லா ஃபோர்ஸும் அதோட பெர்பெண்டிகுலர் லென்த்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் பிளஸ் யாரெல்லாம் மைனஸ். லிசன், யாரு பிளஸ் யாரு மைனஸ்ங்கிறதுலாம் நம்ம டிசைட் பண்றது தான். ஓகே, இட் இஸ் அபவுட் ஆன்டி கிளாக்வைஸ் ஆர் கிளாக்வைஸ், அது உங்களோட விருப்பம் தான், நீங்க எடுத்துக்கலாம் எது பிளஸ் எது மைனஸ்ங்கிறத. ஓகே, இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கா, ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல உங்க கையை எடுத்துட்டு போய் அப்படியே அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. ஃபோர்ஸ் இப்படி போகுது, பாயிண்ட் கையை மடக்குறீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் மேல வருதுல. ஸோ ஆக்டிங் அவே அப்படிங்கிறத பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில இடத்துல உள்ள போகும், அதை மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோர்ஸ் எடுக்கலாம், ஃபோர்ஸ் மேல போகுது, ஃபோர்ஸ் அப்படியே கீழே கொண்டு வாங்க, அந்த பாயிண்ட்டுக்கு நேரம் டர்ன் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் இன்டு த போர்டு வருது. அப்போ இன்டு த போர்டை மைனஸ் வச்சுக்கோங்க, அவுட் ஃப்ரம் த போர்டை பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லை மாற்றி வச்சுக்கிறதுனால ஒன்று. இப்போ 2F into A/2ங்கிறது மைனஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் F into A/2 அதுவும் மைனஸ் தான். ஓகேவா? ஏன்னா இது கிளாக் வைஸ், ஸோ மைனஸ். நெக்ஸ்ட் இது 5F cos 37 அவுட் ஃப்ரம் த போர்டு, ஸோ அதனால இது பிளஸ். இது 5F sin 37 இஸ் ஆல்சோ அவுட் ஃப்ரம் த போர்டு, ஸோ அதனால இதுவும் பிளஸ். இதுதான் சைன், யாருக்கு பிளஸ் யாருக்கு மைனஸ்னு போடுற சைன் இப்படி தான் போடணும். ஓகேவா? ஸோ இங்க 2 will cancel, ஸோ மைனஸ் F into A, இங்க மைனஸ் F A/2. நெக்ஸ்ட் இங்க பிளஸ் 5F into cos 37 is 4/5 into A/2. இதுவும் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? 2ம் 4ம் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் 5F into sin 37 is 3/5 into A/2. now 5 so அவ்வளவுதான். இதுல எல்லாம் என்னென்ன டேர்ம் வருது பாருங்க. மைனஸ் FA மைனஸ் FA/2 னா மைனஸ் 3FA/2 1.5 வருதா? இது 2FA பிளஸ்ல இருக்கு, இங்க 3/2 plus 2 இருக்கு. இப்போ 2 2s are 4, 4 plus 3 is 7. 7A/2ங்கிறது பிளஸ், இது 3FA/2, இது 7FA/2. 7FA/2 னா 3.5 மைனஸ் 3A/2 னா மைனஸ் 1.5. 3.5ல 1.5 போச்சுன்னா 2 தான் வரும். ஸோ ஆன்சர் 2FA will be answer. clear? ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா நெட் டார்க் ஆன் த சிஸ்டம், ஒரு சிஸ்டம் மேல இருக்கிற நெட் டார்க்கை கால்குலேட் பண்ணணும். கிளியரா? இஸ் திஸ் கிளியர்? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஒரு சிஸ்டமோட நெட் டார்க்கை கால்குலேட் பண்ணணும். சார் நெட் டார்க் ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அத நெட் டார்க் லீனியர் டைனமிக்ஸ்ல
நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போமா? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். கரெக்ட்? ஒரு லெக்சர் தானா? இல்லப்பா, ஆல்ரெடி ஒரு லெக்சர் முடிஞ்சது. சென்டர் ஆஃப் மாஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா லெக்சர் முடிஞ்சது. இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் மட்டும் தான் இந்த லெக்சர். இன்னொரு லெக்சர் வச்சோம்னா அதில் ஃபுல்லாக சம்ஸ் பார்ப்போம். அப்புறம் ரோலிங் மோஷன்ஸ், சர்க்குலர் மோஷன். எனக்கு தெரிஞ்சு சர்க்குலர் மோஷன், ரோலிங் மோஷன் ரெண்டையும் ஒரே லெக்சரில் வச்சுட்டு அப்புறம் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸோட சம்ஸையும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? அது ஒரு லெக்சர் இருக்குது. நாளைக்கு ஒரு லைவ் இருக்கும், அதுவும் ஒரு 3 to 4 hours இருக்கும். அப்புறம் சாட்டர்டே ஒரு லைவ் இருக்கும், அதுவும் 3 to 4 hours இருக்கும். பட் நாளைக்கும் நாளானிக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராவிடேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இந்த வீக் கிராவிடேஷனோட முடிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் ரெண்டும் சேர்த்து ஒரு வீக்கில் முடிச்சிடலாம். முடிஞ்சால் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரையுமே அடுத்த வீக்கில் முடிக்கலாம். லைக் நீங்கள் 5 hours இல்லை 4 hours நீங்கள் வந்து லைவ் செஷனுக்கு நீங்கள் வர ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரே வீக்கில் 2 சாப்டரை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் ஷோர் இந்த மந்த் கண்டிப்பாக 11th முடிஞ்சிடும். ஐ எம் ஷோர். ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதுப்பா. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் முடிஞ்சுது. டார்க் கான்செப்ட் முடிஞ்சுது. நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ரோலிங், பியூர் ரோலிங், இம்பியூர் ரோலிங் இருக்குது. அப்புறம் சம்ஸ் கொஞ்சம் நிறையா சால்வ் பண்ணணும். அவ்வளோதான் இருக்குது பாரதி. வேற ஜிஎல் ஃபைரி சார், ஐஜியில் டவுட் கேட்டிருந்தேன் சார், நீங்கள் மெசேஜ் பார்க்கல. ஐஜிலையா? ஐஜினா என்னப்பா? இன்ஸ்டாகிராம்லையா? ஐயோ, இன்ஸ்டாகிராமில் ஆமாப்பா. ஒரு 2-3 days வந்து நான் ஆக்டிவாக இல்லை, நான் யூஸ் பண்ணவே கிடையாது அவ்வளோவா. அதனால நான் பார்க்கல. நான் மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். இல்லாட்டி நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் அந்த டவுட் எனக்கு அனுப்புங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு வரும். நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நோ ப்ராப்ளம். டவுட் யூஸ்வலாக கேட்குறவங்க எல்லாத்துக்குமே நான் சால்வ் பண்ணி அனுப்பிடுவேன். இல்லாட்டி வாய்ஸ் நோட் அனுப்புவேன். அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? மறுபடியும் அந்த டவுட்டை மறுபடியும் ஒரு டைம் என்கிட்ட கேளுங்க, நான் போடுறேன். ஓகே, ஸோ இந்த செஷன் இன்னைக்கு இவ்வளோதான். கட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 3 hours முடிஞ்சு. மறுபடியும் ஈவினிங் ஒரு செஷன் நான் வருவேன். ஓகே, பாண்டிச்சேரியில் 10% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட். சூப்பர்டா. வெரி குட் நியூஸ் இது. ஆக்சுவலாக 10% ரிசர்வேஷனுங்கிறது பெரிய பெரிய நியூஸ் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூலா? வாட் அபவுட் கவர்மெண்ட் எய்டட்? வாட் அபவுட் கவர்மெண்ட் எய்டட்? பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, உங்களுக்கு காரைக்காலும் பாண்டிச்சேரியோட தானே சேர்ந்து வரும். அப்படின்னா பெரிய நியூஸ் இது. நிறைய பேர் அங்கே இருந்து ஈஸியாக டாக்டர் ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே ஓகே, நோ இஷ்யூ. பட் எனிவேஸ், யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல குட் நியூஸ் தான். கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போடுங்க. ஆனால் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே இப்போ சூப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சீட் கிடைக்கும். கிடைக்காமலாம் இல்லை. ஃபிசிக்ஸில் மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்கள் மார்க்கை டிசைட் பண்ண போகிறது ஃபிசிக்ஸ் தான். ஓகே, நான் சும்மா சொல்ல, நீங்கள் மற்றவங்களோட எவ்வளோ ஸ்கோர் அதிகமாக இருக்கிறீங்கிறத காமிக்க போகிறது ஃபிசிக்ஸ் மட்டும் தான், மற்ற சப்ஜெக்ட் கிடையாது. ஓகேவா? கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், உங்களை மாதிரியே எல்லாருமே படிப்பாங்க. எல்லாராலையுமே நல்லா பண்ண முடியும். ஓகேவா? பட் ஃபிசிக்ஸில் யார் நல்ல ஸ்கோர் வராங்களோ அவங்க தான் டாப் ஸ்கோரில் இருப்பாங்க மேலே. ஓகே, 150 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி மோர் தென் த 600. ஃபிசிக்ஸில் 150 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா 600 மேலே போயிடுவீங்க. கண்டிப்பாக போயிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகே ஓகே, பயமாக இருக்கா? என்ன போய் ரெடியூஸ்டா? எஸ்ப்பா, ரெடியூஸ் போட்டிருந்தேனே ஆல்ரெடி 11th. நோ, என்சிஆர்டி சிலபஸ் தான். என்சிஆர்டியில் என்ன சிலபஸோ அதுதான் உங்களுக்கு நீட்டுக்கு வரும். நீங்கள் பயப்பட வேணாம். ஓகேங்களா? நீங்கள் அதை பக்காவாக ப்ரிப்பேர் ஆகுங்க, கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வரும். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன செஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன செஷனில் ஃபுல் செஷனே வச்சுக்கலாம். பட் இதுக்கப்புறம் ஒரு சின்ன பார்ட் மட்டும் தான் இருக்குது. ரோலிங் மோஷன் வருது இல்லையா? அந்த ரோலிங் மோஷன் கான்செப்டும் அப்புறம் நியூமெரிக்கல் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக பண்ணுவோம். ஓகேவா? நாளைக்கு பார்ப்போம். இங்கே இருக்குப்பா, பார்த்துக்கோங்க. இதுதான். உங்களுக்கு டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க், நோ ப்ராப்ளம். ஓகே, சரி காய்ஸ், நான் நாளைக்கு செஷனில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். நாளைக்கு கண்டிப்பாக 4 hour செஷன் இருக்கும். 4 hourக்கு மேலேயும் போகலாம். 10 o'clock ஷார்ப்பாக ரெடி ஆயிருங்க. ஓகேவா? ரைட், வில் சி ஆன் டுமாரோ.
நாளைக்கு கிராவிடேஷன் எடுப்போம். இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா கூட நாளைக்கு இன்னொரு செஷனில் இதில் இருக்கிற மீதி சின்ன பார்ட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் சம்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? பட் ரொட்டேஷனல் டைனமிக் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் ரோலிங் மோஷன் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் நெட் டார்க் கண்டுபிடிக்கிறதுலாம் பார்த்துட்டீங்க இல்லையா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லீனியர் டைனமிக்ஸில் net force எதுக்கு equal mass into acceleration equal. பட் இங்க net torque is equals to massக்கு பதிலா moment of inertia, linear accelerationக்கு பதிலா angular acceleration. அவ்வளவுதான். இந்த ரெண்டு பாயிண்ட் லிங்க் பண்ணீங்கன்னா போதும். இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி net torque கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த net torque எதுக்கு ஈக்குவல்னா mass into angular moment of inertia into angular acceleration க்கு ஈக்குவல். அவ்வளவுதான். சிம்பிள் பாயிண்ட். The net torque is always equals to net force na mass into acceleration தானே. அந்த மாதிரி net torque na எதுக்கு ஈக்குவல்? I into alpha க்கு ஈக்குவல். Iங்கிறது moment of inertia, alphaங்கிறது angular acceleration. இப்போ இதுவே ரிலேட் பண்ணுங்களேன். 2FAங்கிறது net torque. இது எதுக்கு ஈக்குவல்? moment of inertia into alpha க்கு ஈக்குவலா? இது வந்து ஒரு ஸ்கொயர் பிளேட். இந்த பிளேட்டோட மாஸ் m about O பாயிண்ட் தானே. O பாயிண்ட் பொறுத்து ரொட்டேட் ஆனா moment of inertia என்னப்பா? இது ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா? moment of inertia for square plate is ma square by 6. அப்போ I க்கு பதிலா ma square by 6 into angular acceleration. அவ்வளவுதான். இதுல இருந்து a வையும் a ஸ்கொயரையும் கட் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் இங்க ஒரு a இருக்கு, இங்க m இருக்கு, இங்க ஆல்பா இருக்கு. So angular acceleration of the plate is equals to 2 into 6 is 12. 12 into force divided by a. இதுதான் angular acceleration for this situation. அவங்க எந்த angular acceleration கேட்டாலும் situationல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா net torque. Reason the net torque is equals to I into alpha. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு क्वेश्चन சொல்றேன் பாருங்க. இந்த क्वेश्चन வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चन. ஓகே? இத சால்வ் பண்றதுக்கு என்னென்ன மெத்தடோ யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. இதோட மாஸ் m ன்னு வெச்சுக்கோங்க. இந்த ராடை இப்படி ஒரு எண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ராடோட மாஸ் m. இது மேல ஆக்ட் ஆகுற ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் என்னன்னு கேட்பாங்க. யாருமே ஃபோர்ஸ்லாம் அப்ளை பண்ணல. ஜஸ்ட் இந்த பாருங்க, ஒரு எண்ட் ஃபிக்ஸ்டு, இன்னொரு எண்டை கையில பிடிச்சிருக்கேன் இப்படி. இப்போ நான் கையை எடுத்துட்டேன். எடுத்த உடனே ஒரு ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் வரும்ல, அது என்னன்னு கேட்பாங்க. நீங்க கையில பிடிச்சிட்டு எடுத்துட்டீங்க. எடுத்த உடனே ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் ஏன் கிரியேட் ஆகுது? இதோட டோட்டல் வெயிட் இதோட லென்த் பை 2ல ஆக்ட் ஆகுமா? mg அப்படிங்கிற ஃபோர்ஸ் டவுன்ல ஆக்ட் ஆகுமா? நவ டார்க் நெட் டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இதுல வேற எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. only weight is acting vertically downwards. ஓகே? இது ஃபோர்ஸ். இப்போ இந்த perpendicular length என்ன? L/2. So force into L/2 தான் net torque. Force is mg, length by 2. So mg L/2ங்கிறது இவரோட net torque. This net torque is equals to what? I times alpha. எப்பவுமே net torque is I into alpha. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா net force is mass into acceleration. மாஸ்க்கு பதிலா moment of inertia வரும். அங்க linear acceleration, இங்க angular acceleration. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ ஒரு ராடை ஒரு எண்ட்ல பிடிச்சி ரொட்டேட் பண்ணா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? ஒரு எண்ட்ல பிடிச்சி ரொட்டேட் பண்ணா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ராடுக்கு சென்டர்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ml ஸ்கொயர் பை 12. ஒரு எண்ட்ல பிடிச்சிருக்கீங்க. அப்போ இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போற ml ஸ்கொயர் பை 12 பிளஸ் மாஸ் இன்டு திஸ் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் which is l/2 the whole square. அப்போ ml ஸ்கொயர் பை 12 plus m into l square by 4. இது into 3 கீழையும் into 3 பண்ணீங்கன்னா 4ml square by 12. அதாவது ml square by 3ங்கிறது ஒரு எண்ட்ல ஒரு ராடை ரொட்டேட் பண்ணும்போது கிரியேட் ஆகுற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஐக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்? The torque is mg L/2 is equals to moment of inertia about one fixed end. Fixed endக்கு ml square by 3 into angular acceleration is alpha. Now m and m will cancel, l and l square is also cancel. இந்த 3 இங்க போச்சுனா 3g by 2 into l. இதுதான் angular acceleration for this situation. ஓகேவா? இந்த क्वेश्चन நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நீட் ஜேஇல மாத்தி கேக்குற क्वेश्चन இது. ஓகேவா? ரைட். சோ கொடுத்திருக்க givenல angular acceleration கேக்குறாங்க அப்படினா நீ பயப்படவே தேவையில்லை. நீ கண்டுபிடிக்க வேண்டியது சிம்பிள். net torque என்ன?
அந்த சுச்சுவேஷன்ல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அந்த ஃபோர்ஸை வச்சு டைரக்ஷன் அப்ளை பண்ணி அங்க நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம் மாதிரி இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி கேஸை அப்ளை பண்ணி நெட் டார்க்கை கண்டுபிடிக்கிறீங்க. அந்த நெட் டார்க்கை I இன்டூ ஆல்ஃபான்னு பண்றீங்க. ஐங்கிறது அவன் சொல்ற சிச்சுவேஷன்ல இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எங்க வேணாலும் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்டை பொறுத்து நீங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எடுத்துக்கிறீங்க. அதுதான் I, that I இன்டூ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு நெட் டார்க். பேலன்ஸ் பண்ணீங்கன்னா ஆல்ஃபா மட்டும் கிடைச்சிடும். கரெக்டா? எஸ்ப்பா, நான் டீச் பண்ணுறதை நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக போதும். ஆனால் நீங்கள் சம்ஸ் போடணும், நிறைய சம்ஸ் போடணும், நிறைய சம்ஸ் போடணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ரைட். எஸ் பாரதி, எல்லாமே கண்டிப்பாக கவர் ஆகும். நான் மோஸ்ட்லி எல்லா ஃபார்முலாஸுமே டீச் பண்ணிவிடுவேன். பட் எந்த ஃபார்முலாவும் நான் மெமரிலாம் வச்சுக்க மாட்டேன். எல்லா ஃபார்முலாவும் ஆன் த ஸ்பாட் போர்டில் தான் நீங்கள் கேட்கும்போது தான் நான் சால்வ் பண்ணி சொல்லுவேன். ஓகேங்களா? அதுதான் நான் எப்பவுமே பண்ணுவேன். ஓகேவா? ரைட். ஸோ ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இன்னும் கொஞ்சம் பீசஸ் இருக்கு. ஓகேங்களா? லைக் ரோலிங் மோஷன் அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதை வந்து நம்ம நாளைக்கு செஷனில் பார்ப்போம். ஓகே, அன்டில் பாய். நல்லா சாப்பிடுங்க. மறுபடி இதே லெக்சர்ஸ் மறுபடியும் பாருங்கள். எந்தெந்த லெக்சர்ஸ் பார்க்காம விட்டுருக்கீங்களோ அதை மறுபடியும் பாருங்கள். வெக்டார்ஸ்லாம் நிறைய பேர் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ், யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண எங்களோட வீடியோ உங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக உடனே வரும். நான் எப்போல்லாம் லைவ் வரணும் அப்போ எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இஃப் யூ ஆர் ஃப்ரீ, நீங்கள் அந்த டைம்லேயே உட்காந்து பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எங்கே போயிட்டு இருந்தாலும் ஜஸ்ட் மொபைல் அப்படியே பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக அப்பப்போ வர இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சடனாக வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? யுவர் டீச்சிங் இஸ் வேற லெவல். தேங்க்யூ மெடிகோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். அப்புறம் செஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேங்களா? இது சேட். கமெண்டில் வந்து செஷன் எப்படி இருந்துச்சுங்கிறத டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் வருதோ சால்வ் பண்ணும்போது அதையும் நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேவா? ரைட், பாய். நாளைக்கு பார்ப்போம். டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. 10 o'clock லைவ் ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சாக ஒரு லைவ் செஷன் போகும், கிராவிடேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? நாளைக்கும் இருக்கு, சாட்டர்டேவும் லைவ் செஷன் இருக்கு. ஓகே, ரைட். தென் பாய் கைஸ், வில் see you on the tomorrow. Okay, bye.